அண்ணா 67ல் வந்ததையும் எம்ஜிஆர் 77ல் வந்ததையும் இவர் சந்திக்க போகிற 26 தேர்தலையும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு அதெல்லாம் போதுமானதாக இருக்குமா? தினகரனும் சசிகலா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்குவாங்களா? அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பணிப்பிடத்தில் அறுவாலோடு நின்றுட்டுருக்காங்க. இவங்க கொண்டு போய் கழுத்தை கொண்டு தாங்களாக வச்சுக்கிட்டு வெட்ட வராருன்னா 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான். பேச கேட்க நல்லா இருக்கும். சார், இப்ப 96ல ரஜினிக்கு இருந்த ஆதரவை விட இப்ப விஜய்க்கு அதிகமா இருக்கு. எல்லாரும் யார் என்னாலும் பரவாயில்ல போய் குத்திட்டு வந்துட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கணும்ல, அதுவும் இல்லாம எம்ஜிஆருக்கு அவருடைய யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அரசியலில் பெரிய சாதனைகள்லாம் நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. இடத்துல எல்லாரும் வந்து எதிர்காலத்தில் பெருசாக வந்துடும் சொல்ல முடியாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார், வணக்கம் சார். வணக்கம். விஜய் சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கி இருக்காரு. திருச்சியில, அடுத்தடுத்து அரியலூர், பெரம்பலூர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தா மாநில அரசு வந்து வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றலைன்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு நிதி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மத்திய அரசும் நம்மளை வஞ்சிக்குது, அவங்க நமக்கு துரோகம் பண்றாங்க, இவங்க வந்து ஒரு நம்பிக்கை மோசடி மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி, அவர் புது கட்சி புதுசாக தொடங்கியிருக்காரு. அவருக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கினதுலேருந்தே ஒரு மத்தியில் வந்து பிஜேபி அரசு, மாநிலத்தில் வந்து திமுக அரசு, இது ரெண்டையும் தான் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி அவருடைய அரசியல் நடத்திட்டுருக்கார். அந்த வகையில் முதல் மக்கள் சுற்றுப்பயணங்கிற முறையில் மக்களிடத்தில் போகும்போதும் ஏற்கனவே நடந்த 3 மாநாடுகளோ அல்லது கூட்டங்கள்லையோ எதை பேசினாரோ அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசி இந்த கூட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து பேசிகிட்ருக்காரு. சரி, அவருடைய நிலைப்பாட்டின்படி பேசிகிட்ருக்காரு. கூட்டம் மட்டும் தனியாக அவங்களா மக்கள் வர்றது, கூடுறது, குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் கூடுறது, ஏர்போர்ட்லேருந்து அவருடைய மீட்டிங் ஸ்பாட்டு போகிற வரைக்கும் ஒரு 4 hours மேலே ஆயிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அது சரியாக மறைமுறைப்படுத்தப்படலை. சரி, ஒரு வண்டிக்கு முன்னால் வந்து மறிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நடந்து போகிற ஸ்பீடில் தானே காரும் போக முடியும். ஆமாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு மரக்கடை வரைக்கும் நடந்து போனால் என்ன ஆகுமோ, 10-12 கிலோமீட்டர் அதே அளவு ஆயிடுச்சு. காரணம் சைடில் இல்லை, முன்னைக்கு பின்னாடி சைடில் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு போகிறதுனால. ஒரு ஆர்கனைஸ்டாக சாலையின் இரு பக்கத்தில் டூர் போகிற போது சாலையினுடைய இருபுறத்துலேயும் மக்கள் நிற்கலாம், பார்க்கலாம், அது வேறு விஷயம். வேணா தள்ளிட்டு போகிற மாதிரி பின்னாலேயும், மறிச்சிக்கிட்டு போகிற மாதிரி முன்னாலேயும் சைட்லேயுமே போய் போனால். ஸோ அவருடைய ஷெட்யூல் பிரகாரம் சரி, ஃபஸ்ட்டு டேனால பரவாயில்ல, ஒரு 3-4 நிகழ்ச்சி இருக்குது. முதல் நிகழ்ச்சி 10:30 தொடங்க வேண்டியது 2:30-3 மணிக்கு தொடங்கினாரு. ஸோ இது வந்து அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு அவருக்கும் நல்லதில்லை, மக்களும் ரொம்ப நேரம் காத்துட்டு கிடப்பாங்க. இதனால் பொதுமக்களுக்கான அசௌகரியங்கள் நிறையா, அந்த வழியில் போகிறவங்க, போகக்கூடியவங்க வரக்கூடியவங்களுக்கும் அவங்க சுற்றி போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. அதை வந்து காவல்துறையும் சரி, அல்லது இந்த சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்கிறவர்களும் சரி, அல்லது அவர்களை பார்க்க வர்றவங்களும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் வரைமுறைப்படுத்தணும். அடுத்தடுத்த இன்னொரு டிசம்பர் வரைக்கும் போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிகழாமல் அது முறைப்படி 1/2 hour, 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், ஈவன் 1 hour கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 5 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படியே ஒவ்வொருத்தரையும் பண்ணாங்கன்னா அது வேணும்னு பண்ணுற மாதிரி ஆகிடும். அது அவருடைய ஆட்களே முன்னைக்கு மறிச்சுக்கிட்டு, அவருடைய தொண்டர்களோ ரசிகர்களோ முன்னைக்கு மறிச்சுக்கிட்டு இந்த வண்டியை மூவ் பண்ண விடாமல் அப்படியே பண்ணிவிட்டு நடந்தே கூட்டிகிட்டு போனாங்கன்னா, வண்டி அப்படியே வேன் போக விடாமல் நடந்து போகிற ஸ்பீட்லேயே கூட்டி போனாங்கன்னா லேட்டாக தான் ஆகும். சார், இது முறைப்படுத்தப்படணும். மற்றபடி இது ஓகே, புதுசாக போகிறாரு, கூட்டம் வருது. இது தவிர ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு முக்கிய நடிகர், முக்கிய தலைவராக வச்சுக்குவோம்.
இது வந்து இட்ஸ் ஓகே. இது வந்து ஆரம்பம். அது வந்து வரவேற்போம். அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் அது ஒன்றும் நெகட்டிவாவோ அவருக்கு எதிராகவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்டிமேட்டாக மக்கள் தான் எஜமானர்கள். ஆமாம். பட் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் கேட்டிங்கன்னா, இது இந்த இந்த மாதிரி உடனே நம்ம நடிகர் சிவாஜி கணேசனை ஒப்பிட்டாங்க. அது ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி. சிரஞ்சீவி ஒப்பிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்குள்ள வச்சுக்கிட்டு, அதுக்கு அவங்களும் விமர்சனம் பண்ணி அவங்க சைடில் பதில் சொல்லவங்க, ம். இல்லை இவர் சிவாஜி இல்லை வித்தியாசமானவர், சிரஞ்சீவி இல்லை வித்தியாசமானவர் சொல்லிட்டு இருக்கலாம். ஆமாம். பட் அல்டிமேட்டாக வந்து எல்லாரும் தொடங்குற போது சிரஞ்சீவியும் இதே மாதிரி தான் பேசப்பட்டார், சொல்லப்பட்டார், கூட்டம் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. கடைசியாக வந்து வேட்பாளர்கள்னு வரும்போது வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டணி, ம். என்னென்ன கூட்டணிகள் வந்து சேருது, அந்த கூட்டணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அப்புறம் நிற்கிற வேட்பாளர்கள் ஒரு தொகுதி எல்லாத்துலேயும் விஜய் அவர் சொல்லலாம். இப்போ நான் வந்து மதுரை மேற்கு நான் தான், கிழக்கு நான் தான், கிழக்கு மத்திய நான் நான் தான், எல்லாத்துலேயும் முகம் நான் தான், என்னை பார்த்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு. ம். இது பேச கேட்க நல்லா இருக்கும். ஒரு சில எம்ஜிஆரே கூட இருந்தாலும் ம். யார் நான் தான் எல்லா இடத்துலையும் நிற்கிறேன், 214லேயும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், கலைஞரும் சொல்லலாம், அவரும் சொல்லலாம், ஜெயலலிதாவும் சொல்லலாம். ஆனால் 214லேயும் பிறகு எம்ஜிஆரே ஜெயிக்கலையே. ஆமாம். எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் முகத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா 214லையும் ஜெயிக்கணுமில்ல, ம். ஆமாம். 214லையும் கலைஞர் ஜெயிக்கணுமில்ல, 214லையும் ஜெயலலிதா ஜெயிக்கணுமில்ல. ஆமாம். அதுக்குள்ளே உதாரணமாக இப்போ நான் அறந்தாங்கியில் வந்து நிற்கும்போது 77ல் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கே வரல. வரல, நான் மட்டும்தான் 10,000 ஓட்டில் ஜெயித்தேன். அப்போ நான் வந்து படிச்சது எம்ஜிஆர் எனக்கு கல்யாணம் ஆகலை, 26 27 வயசு. நான் வந்து அவர்கிட்ட புதுக்கோட்டை மாவட்டத்திலே நான் மட்டும் தான் ஜெயித்தேன், பாக்கியெல்லாம் காங்கிரஸ் வந்துருச்சு. ஆமாம். இப்போ அவரே என்னை கேட்டார், நீ மட்டும் எப்படி ஜெயிச்ச, நான் வந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்கலையே ம். அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை உங்கள் பேர் சொல்லி தான் ஜெயித்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம். ஆமாம். என் பேரை தான் 214லையும் சொன்னாங்க. ம். 234 தொகுதியும் ஜெயிக்கலையே, 126 தானே ஜெயித்தோம், 118 ஜெயிக்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ம். ஒரு 7-8 சீட்டு தானே கூட வந்திருக்கோம். எல்லாத்துலேயும் அங்கே என்ன அலையன்ஸோ இருந்த அலையன்ஸ் கட்சிகளோ அதிமுகவோ 214லையும் என்ன முன்னிலைப்படுத்தி என்ன காமிச்சான்னு தேர்தல் நடந்துச்சுன்னு கேட்டார் அவரே. ம். எது சொல்கிறேன்னா, அதே மாதிரி அங்கே நிற்கிற வேட்பாளர்கள் இது மேட்டர்ஸ், அது வந்து முக்கியம். அங்கே யார் நிற்கிறாங்க, ஒவ்வொரு கட்சி சார்பில் இல்லை கூட்டணி சார்பில் யார் வேட்பாளர். ம். இப்போ இவர் இடத்துல வேணால் நிற்கிற இடத்துல இவர் ஜெயிக்கலாம். அப்படி தான் விஜயகாந்துக்கு நடந்துச்சு. ம். விஜயகாந்துக்கும் நல்ல கூட்டம் இருந்துச்சு, அவரும் நல்ல நடிகர் தான், அவரும் நல்ல தலைவர் தான். இன்னும் சொல்ல போனால் அப்போ அவர் துணிச்சலாக இருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் கலைஞர், ஜெயலலிதா எல்லாம் உயிரோடு இருக்கிற போதே ம். விஜயகாந்த் வந்து ஒரு தைரியமாக கட்சி ஆரம்பித்தார். ஆமாம். அவர் மட்டும் ஜெயித்தார். அப்புறம் அவர் போட்ட ஆளுகள் யாரும் ஜெயிக்கலையே. அதே மாதிரி சொல்கிறேன், இப்போ இவர் வந்து 214லையும் போட்டு பெரும்பான்மை வந்துடுவேன், ஆட்சி அமைச்சிருவாங்க நம்பிக்கையில் நிற்கிறாங்க. பட் அல்டிமேட்டாக இன்னும் ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. ஆமாம். அதுக்கு முன்னால் இந்த கட்சியெல்லாம் அவரோட யாராவது கட்சி சேர்றாங்களா, கூட்டணி வருதா, அப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ எங்கள் கூட்டணி, இப்போ திமுக காங்கிரஸ் எங்கள் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, ஆமாம். எங்கள் சார்பில் ஒரு வேட்பாளர் போடுறோம். ஸோ அண்ணா திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் போடுறாங்க. ம். இப்போ சீமான் ஒரு வேட்பாளர் தனியாக நிற்கிறார் போடுறாரு. ஆமாம். அப்புறம் இப்போ இந்த புதுசாக போய் கட்சியிலேருந்து அதிமுகவில் நீக்கப்பட்டவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து யாரோட நிற்கிறாங்களோ ம். அல்லது இவரோட வர்றாங்களோ அல்லது தனியாக போடுறாங்களோ, இந்த மாதிரி ஒரு 3-4 கேண்டிடேட் நிற்கும்போது ம். அந்த கேண்டிடேட் யார், அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, மற்றவங்களோட ஒப்பிடுற போது அவர் எப்படி மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களே தவிர எல்லாரும் வந்து ராகுல் காந்தி அவர்களை மனசில் நினச்சிக்கிட்டோ, மோடியை மனசில் நினச்சிக்கிட்டோ, அல்லது எடப்பாடி நினச்சிக்கிட்டோ, அல்லது விஜயை நினச்சிக்கிட்டோ ம். எல்லாரும் யார் என்னாலும் பரவாயில்ல போய் குத்திட்டு வந்துட மாட்டாங்க, ம். ஓட்டு போட்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால் யதார்த்தமான உண்மையான நடவடிக்கைகள்ங்கிறது தேர்தல் நேரத்தில் கூட்டணியுடைய பலம், வேட்பாளருடைய பலம், அப்புறம் 3வது இப்போ பணம்லாம் ஒரு மேட்டர்ஸ், ஆமாம். பணம் எவ்வளோ தொகுதிகளில் செலவு பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து முக்கிய விஷயமாயிடுச்சு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பரீட்சைகள்லாம் தாண்டணும் இல்லையா. ஆமாம் சார். சுற்றுப்பயணம், இப்போ எம்ஜிஆர் அவர்களோட சுற்றுப்பயணம், அந்த விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகுமே பலரோட பயணங்கள் இருந்திருக்கும். இப்போ விஜயோட இந்த பயணம் இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்காது? எம்ஜிஆர் காலத்தில் நேரங்காலம் பிரச்சாரத்துக்கு 10 மணியோட முடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவர் பிரச்சாரம் தொடங்குறதே சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு தான் சாயங்காலம் தொடங்குவார், 5:30 6 தான் தொடங்குவார். அடுத்த நாள் முடிக்கும்போது விடிய காலம் 6 மணி 7 மணி கூட ஆகிடும், 5 மணி 6 மணி தான் முடிப்பார். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ரெடியாகி 4 5 6 கிளம்புவார்னு வச்சுங்களேன்.
அவர் விடிய விடிய போயிட்டு இருந்தார். ம். இன்னும் சொல்ல போனால் சுற்றுப்பயணம் ரத்தாகி அல்லது தொடர்ந்து சில நேரங்களில் 20 மணி நேரம் 24 மணி நேரம் கூட மக்கள் காத்து இருந்திருக்காங்க. ம். ஸோ அவர் தலைவர் எம்ஜிஆருக்கு அவருடைய யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ம். அவருக்கு இருந்த அபரிமிதமான மக்கள் செல்வாக்குங்கிறது குழந்தைகளோட கர்ப்பஸ்திரீ வரைக்கும் ரோட்டில் வந்து வயதானவர் குழந்தைகள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ம். ஸோ இவரும் இப்போ இன்னைக்கு ஆசான் டேட்டில் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாரு, கமலஹாசன் சூப்பர் ஆக்டர் இப்படிலாம் இருந்தாலும் ம். இவரும் வந்து ஈக்குவலாக சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். ஆமா. ஸோ அவருக்கு ஒரு ஒரு கவர்ச்சி இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ம். அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, எல்லாம் வர்றாங்க. இதை தாண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியில் பேர் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு முக்கியஸ்தர்கள் யாருமே கிடையாது ம். இல்லையா? அவர் கூட்டம் இப்போ சனிக்கிழமை அவர் போகிறாரு. மீத நேரங்களில் இப்போ தலைவர் எம்ஜிஆர் வந்து 72 கட்சி ஆரம்பித்து 77 தான் ஆட்சிக்கு வந்தார். இந்த 5 வருஷம் தமிழ்நாடு முழுவதும் ம். அது ஒரு கட்டமைப்பாக்கி ஊர்கள் தோறும் கிளைகள், ஒன்றியங்கள் தோறும் நிர்வாகிகள், மாவட்டம் தோறும் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ம். அப்புறம் அதுக்கடையில் நல்லது கெட்டது பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்கள், இப்படி வரிசையாக இந்த 5 வருஷம் தமிழ்நாடு முழுவதும் அவரும் தினம் போகல. ம். இந்த 5 வருஷத்தில் போனார், எப்போது நிகழ்ச்சிகள் போனார், வந்தார், சுற்றுப்பயணம் போனார். பட் அவரை பற்றி அங்கே இருந்தவங்க, இப்போ அண்ணன் எஸ்டிஎஸ் இருந்தார், அவர் கட்டமைப்பை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் அண்ணா காலத்து தலைவர். ம். கலைஞர் காலத்திலே கலைஞர் மாதிரி இல்லைனாலும் அவர் தஞ்சாவூரில் ஒரு சமமான ஒரு தலைவராக இருந்து வளர்ந்து வந்தவர். ஆமாம். அவர் அது மாதிரி ஆர்மி நிர்வாகங்களை கவனிச்சுக்கிட்டாரு. அண்ணன் ஆர்மி அவர்கள் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டாரு. நாஞ்சிலார் போன்ற ஆட்களுக்கு பேச்சு, மூடாதி, எழுத்து. காளிமுத்து இந்த மாதிரி நிறையா ஆட்கள் வந்து நிறையா பேச்சாளர்கள். ம். ரெண்டாவது அவர் வந்து ஏற்கனவே அரசியலில் வந்து ஒரு 20-25 வருஷம் 1950 49 திமுக ஆரம்பித்தது 53ல இருந்து 51லேருந்து 52லேருந்து ஆக்டிவாக இருக்கார். ம். அதுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் திமுக சந்தித்தது 57. எல்லா தேர்தல்கள்லையும் ம். அவர் 72 வந்து கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் மெயின் பிரச்சாரத்தில் செய்யக்கூடிய தலைவர்கள் ஒருத்தராக இருந்தார். ம். அவர் சம்பாதிக்கிற பணத்தை அப்போல்லாம் 5000 10,000ங்கிறது பெரிய தொகை. ம். நின்ன வேட்பாளர்களுக்கு அவரே பணம் உதவி பண்ணார். ஆ. அவரே சுற்றுப்பயணம் போனார். அவரை சுற்றுப்பயணத்தாலேயே பல பேர் ஜெயித்தாங்க. ம். ஸோ இதெல்லாம் நிகழ்த்திட்டு தான் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து பண்ணாரே தவிர திடீர்னு மேஜிக்கு 77 எம்ஜிஆர் அவர் மாதிரி நான் வந்துடுவேன். 77 திடீர்னு எம்ஜிஆர் வந்து 76 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சிக்கு வந்துடல. ம். அண்ணா 67, ஆமாம் 67 வந்தார். அதுக்கு முந்தைய 19 வருஷம் கட்ட வண்டியிலையும் பாறை வண்டியிலையும் சைக்கிள்லையும் தமிழ்நாடு முழுவதும் போய் ஊர் ஊராக போனார். அவருக்கு அடுத்த ஆட்களில் கலைஞர், பேராசிரியர், நாவலர், இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைவர்கள் ஒரு 10-50 பேர் அவரை பற்றி பாராட்டி தமிழ்நாடு முழுவதும் திண்ணை பிரச்சாரத்திலேருந்து ஆரம்பித்து பத்திரிகைகள், ஏகப்பட்ட வார பத்திரிகைகள், தினப்பத்திரிகைகள், ம். அதெல்லாம் அவங்களுடைய புகழ்பாடி அவங்களோட கொள்கைகளை சொல்லி ஒரு 19 வருஷம் கட்சி வளர்ந்து தான் கட்சி நடத்தி தான் 15 ஜெயிச்சு 50 ஜெயிச்சு அதுக்கு பிறகு தான் அவங்களே ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கல. ம். ஆனாலும் மக்கள் ஓட்டு போட்டு 67 வந்தாங்க. ஸோ இதெல்லாம் 67 வந்த மாதிரி 77 வந்த மாதிரி அப்படின்னு மேஜிக் அந்த மாதிரி அவங்க மேஜிக்கில் வரல. ம். ஸோ அதோட ஒப்பிடுகிற போது 67 ஒப்பிடலாம், 77 இங்கேயுமே ஒப்பிடலாம். அண்ணா எம்ஜிஆர் ஒப்பிட்டு இருக்காரு. 2வது மாநில மாநாடு நடத்தி இங்கே தான் தேர்தலில் போட்டியிடன்னு முடிவெடுத்தது திருச்சி தான். எல்லாம் கரெக்ட். எம்ஜிஆர் முதல் மாநாடு நடத்தினதுமே திருச்சி தான். நமக்கும் அந்த மாதிரி ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் இங்கேயுமே பேசியிருக்கு. இல்லை அது சென்டிமெண்டலாக அது அந்த ஊரை பற்றி பேசுகிறதோ இடத்த பற்றி பேசுகிறதோ அதெல்லாம் ஓகே. ம். பட் கம்பேரிசன் வந்து 67 ஆட்சி மாற்றம் வந்தது, 77 ஆட்சி மாற்றம் வந்தது, அதனால நான் வந்து இப்போ 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டாடுவேன்னு பேசுகிறது ஓகே, பேச்சுக்கு ஓகே. ம். அவர்களுடைய பின்புலம் வேறு, இவருடைய பின்புலம் இதெல்லாம் வேறு. ஸோ அதுக்காக நான் ஒரு குறைவாகவோ மட்டமாகவோ நான் சொல்லலை. அவருடைய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கம்பேரிசன் வந்து அது அவங்க 2 பேரையும், அண்ணாவையும் எம்ஜிஆரையும், அவர் அண்ணா 67 வந்ததையும் எம்ஜிஆர் 77 வந்ததையும் இவர் சந்திக்க போகிற 26 தேர்தலையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அந்த தலைவர்களோடவும் இவரை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஒரு புது முயற்சி பண்ணுறாரு. மக்கள் தான் வந்து அல்டிமேட்டாக முடிவு பண்ணணும். பட்டு எங்களை கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து காங்கிரஸ் தலைவரில் முக்கிய தலைவரில் ஒருத்தராக இருக்கேன், மாநில தலைவராக இருந்தேன். அதனால் என்னுடைய 50 வருஷ அனுபவத்தில் எங்களுடைய கூட்டணி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி
நிறையா கட்சிகள் இருக்கிற கூட்டணி, பலமான கூட்டணி, ஏற்கனவே பல தேர்தல்களில் வெற்றியை நிரூபிச்சிருக்கிற கூட்டணி. ம். ஸோ இந்த கூட்டணியை தோற்கடிச்சு அதிமுகவே வர முடியாதுங்கிற போது அப்புறம் இன்னொரு கட்சி புதுசாக வர்றதுனால புதுசாக இளைஞர்களோ தாய்மார்களோ ரசிகர்களோ பேர் சப்போர்ட் பண்ணலாம். ம். பட் அதையும் தாண்டி ஆட்சிக்கு வந்து எல்லாம் அவர் மட்டும் ம். நான் சொன்ன மாதிரி இது கூட்டணி யுகம் மாதிரி தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக அதே திமுக தான். ஆமாம். அதே கலைஞர் அதே செல்வி ஜெயலலிதா ம். 5 வருஷம் கூட மாறி மாறி தானே வந்தாங்க. வந்தாங்க. ம். கடைசி தடவை தான் இன்னொரு தடவை ஜெயலலிதா வந்தாங்க. ஆமாம். அதுக்கு முந்தி போச்சு எம்ஜிஆர் 77 80 84 தவிர தொடர்ச்சியாக 1984 இந்த கடைசி தேர்தல் வரைக்கும் ம். 2வது தடவை ஜெயலலிதா வந்ததை தவிர்த்து பாக்கியெல்லாம் வந்து இவங்க மாறி 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 தான் வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அப்போ ஏற்பட்ட கூட்டணி தான் காரணம். ம். ஸோ அதனால இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். சார் அதனால நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சிவாஜி சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ணா எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு இன்னும் விஜய் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்டு. நான் ம். அவர் நம்ம தோற்று தான் போவார் அப்படின்னு ஜோசியம் ம். சொல்லவும் விரும்பலை, ஜெயிச்சு விடுவார்னு சொல்லி அவர் சொல்கிறத வழிமொழியும் விரும்பலை. ம். அது காரணம் ஒன்றுக்கும் ஒரு ஜெயிச்சு இல்ல, அந்த போவார். இடத்துக்கு வர்றதுக்கு அவர் என்ன சார் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு? அது நீங்கள் வந்து இப்போ 4 மாதத்தில் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி அவரும் சனிக்கிழமை போக போகிறாரு. ம். ஒரு 10 அதுவே விமர்சனம் பண்றாங்க. டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போகிறேங்கிறாரு. இந்த மாதிரி 4 இடத்துல போய் பேசிட்டு வரலாம். ம். அது ஒவ்வொரு இடத்துலையும் 1,00,000 பேரை கூட பார்க்கலாம். ம். ஸோ 40 இடத்துல பேசினாலும் 4 இடத்துல பேசினா 4 லட்சம், 40 ஊரில் 40 நாள் 40 சனிக்கிழமை போனாலும் 40 லட்சம். தமிழ்நாட்டில் 6.5 கோடியில் மக்கள் இருக்காங்க. ஆமா. வாக்காளர்களே 6.5 கோடி இருக்காங்க. இருக்காங்கல்ல. மக்கள் 8 9 ஆயிட்டாங்க. ஒரு இப்போ திருச்சியில் போய் ஒரு இடத்துல பேசிட்டு போகிறாரு. திருச்சியில் 10 தொகுதி இருக்குது. இதோடைய இம்பேக்ட் வந்து 10 தொகுதியிலையும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ம். இருக்கும். ஆனா இன்னைக்கு அங்கங்கே சமூக ஊடகங்கள்லாம் வந்து இருக்குல்ல சார், அதுல பாப்பாங்க. அதுதான் சமூக ஊடகங்களில் பார்ப்பாங்க. ரைட்டு, பார்க்குறவங்க பூரா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ம். ஸோ இது சொல்ல வந்தேன்னா இது வந்து நான் சொல்ல வர்றது இது கூட்டணி யுகம். எப்படி கூட்டணிகள் வருதுங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியுடைய ம். பலவீனத்தை சொல்ல முடியும். ஆஸ் ஆன் டேட் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். ஸோ எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இந்த 4-5 மாதத்தில் வரப்போகிற தேர்தலில் நிச்சயமா. திமுக தலைமை காங்கிரஸ் தலைமையான கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அதுக்குள்ளே இவர் முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணட்டும், வாழ்த்துக்கள். அதிமுகவும் முயற்சி பண்ணுவாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் நாங்கள் பலமாக இருக்கோம், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். சார் நீங்க ரொம்ப நிகழ்காலத்துல என்னவோ அதை வந்து யதார்த்தமா சொல்றீங்க. விஜய்க்கான அந்த எதிர்காலம் அப்படின்றது, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக வந்து ஒரு பலகீனம் அடைஞ்சிருக்கிற சூழல்ல அவங்களோட பேச்சு எல்லாமே வந்து அதிமுக இடத்தை பிடிக்கிறது அப்படின்றதுல தான் இருக்கு. அதற்கு எதிர்காலத்துல சாத்தியம் இருக்கா சார்? சரி, இந்த மாதிரி ஜோசியமோ கேசியமோ சொல்ல விரும்பலை. ம். ஆசிட்டிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் பெரிய கட்சி. காங்கிரஸ் அகில இந்திய லெவலில் பெரிய கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் நம்பர் 1 சொல்ல முடியாது. ம். ஸோ 2வது பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக தான். ம். அதிமுக சின்ன சின்ன சிதறுகள் ஏற்பட்டிருக்கு. ம். ஒவ்வொருத்தர் தலைமையில் அந்தந்த பகுதிகளில் ஒரு சில லட்சம் வாக்குகளை அவங்க வந்து சிதைக்கிறாங்க அல்லது உடைப்பாங்க. எல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த உடைப்பு சிதைப்பு எல்லாம் போக இருந்தாலும் கூட ம். எது அதிமுக அப்படின்னா, யார் கையில் வந்து அதிமுக பேர், அதிமுக கட்டடம், சின்னம். அதிமுக பணம், ம். எல்லாத்துக்கும் மேலே அதிமுக சின்னம், ஆமா, ரெட்டலை. இது ரெட்டலை, இது யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதிமுக. ம். அது எடப்பாடி பழனிசாமி கையில் அது இருக்குது. ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்போதைக்கு அதிமுக. பாக்கி வெளியே போனவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, அவங்களே வெளியே போனவங்க, அப்படி யாராக இருந்தாலும் வெளியே இருக்கிற எல்லாரும் சேதாரத்தை, சிதைவை, டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கலாமே தவிர, சங்கடங்களை உண்டாக்கலாமே தவிர, ஒரு சில லட்சம் வாக்குகளை சிதைக்கலாமே தவிர, அவங்க நாங்களே அதிமுக அந்த இடத்த நாங்கள் வந்து கைப்பற்றுவோம்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக அது நடக்காது. ம். அப்போது அதை தாண்டி விஜய் வரணும். அப்போது அவர் இன்னும் நிரூபிக்கலையே, ஒரு தேர்தலையும் நிரூபிக்கலையே. ம். அதை தாண்டி நிரூபித்து இப்போ அடுத்த தடவை இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து திமுக காங்கிரஸ் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுறோம். ம். அப்போ 2வது யார் வர்றா, எவ்வளோ எம்எல்ஏ வருது, எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க. ம். இது ஒன்றும் பாண்டிச்சேரி மாதிரி 30 தொகுதி கிடையாது. ஆமா. வட மாநிலங்கள் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டேட் மாதிரி 45 60 கிடையாது. 234 தொகுதி இருக்குது. ம். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் 4th பெரிய மாநிலம், 4வது பெரிய மாநிலம். அதிகமான கூடுதலான சட்டமன்றத்தை வச்சுருக்கிற
எம்பி ஏறக்குறைய பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 எம்பி 40 இருக்கிற இருக்கு. ஒரு மாநிலம். இது ஜஸ்ட் லைக் தேட். இதில் ஒன்றும் மேஜிக்லாம் பண்ண முடியாது. ம். அரித்தமெட்டிக்காக கால்குலேஷன் வைஸ் வந்து என்ன நடக்குங்கிறத பார்த்த பிறகு தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னன்னு சொல்ல முடியுமே தவிர, ம். இப்போவே இந்த கூட்டத்தை வச்சு ஓகே இது 2வதுல வந்துடுவார், இது முதல்ல வந்துடுவார், அதிமுக வந்து கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெட்லைன் இருக்குது. இப்போ திமுக எவ்வளவு மோசமாக போய் தோக்குற காலத்துலையும், உதாரணமாக 25% வாங்கிடுவாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நேரம், ம். அந்த அனுதாபாவில் பயங்கரமாக இருக்கிற போதும் 23, 24%, 25% வந்திருக்கு. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவருடைய தலைமையில் 91லேருந்து 96 அந்த ஆட்சி மேலே நிறையா கெட்ட பேர்கள்லாம் வந்து ம். அவரே ஜெயிலுக்கு போகிறவுடைய சூழ்நிலையெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சராக இருந்து தோத்தது பர்கூர். தேர்தல். ம். அந்த தேர்தல் வந்து அதுலேயும் அவர் 22% வாங்கினாப்புல. அல்லது எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் கட்சி 2ஆக உடஞ்சி 89. ஜெயலலிதா அணி ஜானகி அம்மா அணி அப்படின்னு தனித்தனியாக நிற்கிற போது, அப்போ ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக வந்து 50 லட்சம் ஓட்டு வாங்கி வந்தாங்க. அவங்க தான் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர். ஆமாம். இப்போ நாங்கள்லாம் 26 பேர் ஜெயிச்சு வந்தோம். காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் அவங்களும் 45-46 லட்சம் ஓட்டு ஜெயிச்சு வந்தாங்க. ஆமாம். 26 எம்எல்ஏ 45 ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் 50 லட்சம் ஓட்டில் அதிமுக 2ஆவில் இருந்தது, அதனால் எதிர்கட்சியாக இருந்தார். ம். அப்பவும் ஒரு 20-21% வந்துச்சு. ஜானகி அம்மா ஒரு 10% வந்தாங்க. ரெண்டும் சேர்த்தா 30-31%. ஒரு 33-34% திமுக ஆட்சிக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் இந்த கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தலில் ஒன்றா இருக்கும்போது, கூட்டணி இருக்கும்போது, உடஞ்ச போது, அந்த கட்சிக்கு சோதனை வந்தபோது, பயங்கரமாக அந்த கட்சி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளான போது, இதெல்லாம் நிகழ்ந்த எக்ஸிஸ்டிங்கில் நடைமுறையில் இருக்கிற கட்சிகளுடைய வரலாறு. வரணும். ஸோ இதுகளெல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது ஒரு இமாலய வேலை. அது அது வந்து அதுக்கு பெரிய வேலைகள் தேவைப்படும். ம். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன போராட்டங்களில் இருக்கிற அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கூட்டம் வருது, அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு அரசியல் வட்டம் இருக்குது. தாண்டி திமுக பிடிக்காதவங்களோ அதிமுக பிடிக்காதவங்களோ அல்லது மாற்றுன்னு வர்ற போது அவருக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க, போட மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் அது ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு அதெல்லாம் போதுமானதாக இருக்குமா? ஈவன் எதிர்கட்சியை வர்றதுக்கு கூட போதுமானதாக இருக்குமா? இதெல்லாம் வந்து ஒரு 5-6 மாதம் கழித்து தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ போகிற சுற்றுப்பயணத்தையோ கூட்டத்தையோ வச்சுட்டு கணிக்க முடியாது. சார், அடுத்ததான் வந்து இப்போ அதிமுகவில் வந்து வெளியில் போன எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் வந்திருக்கு. உதாரணமாக கேசி பழனிசாமி போன்றவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பேசும்போது உங்களை கூட குறிப்பிட்டு அவரெல்லாம் கூட திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் கூட பார்த்தேன், அவர் சொல்லியிருந்தார். அது நான் வந்து புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் அவரோட செல்ல புள்ள மாதிரி இருந்தாலும், இப்போ நான் வந்து அதிமுகவில் அவர் தலைவர் இருக்கும்போது நான் இளைஞரணி செயலாளராக இருந்து இப்போ இருக்கிற பல தலைவர்கள் வந்து நான் கொண்டு வந்த தலைவர்கள் தான் பல பேர். கல்லூரியிலேருந்து இளைஞரணி செயலாளர்களாக கொண்டு வந்து, அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு வந்து நான் என்ன வெளியேற்றப்பட்ட பிறகு நான் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு அல்லது நான் காங்கிரஸ்லேயோ வேறு கட்சிகள்லேயோ சேர்ந்து வந்து அந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஏன் நான் கொண்டு வந்த நிறைய பேர் என் கூட வராமல் சில பேர் ஜெயலலிதா கூட இருந்தவங்க தான் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி அந்த கட்சி நடத்துகிற தலைவர்களாகவும் பல பேர் முக்கிய தலைவர்களாக இருக்காங்க. இப்போ நான் வந்து அவர் சொல்லும்போது நான் தலைவராக இருந்ததுனால என்னையும் சேர்த்து சொல்கிறாரு. இப்போ நான் அவரோட சொல்கிற பொருள் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸு அதிமுகவோட தூண்களாக இருந்தவங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு. அப்படி தான் அதை புரிஞ்சுக்க அதெல்லாம் கரெக்டு. பட் ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் கூட இப்போ என்ன விட்டுருங்க, நான் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கேன், காங்கிரஸில் வந்து அகில இந்திய செயலாளர் மாநில தலைவர் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கேன். இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து நேற்று வந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, நேற்று வெளியேற்றப்பட்டவங்களோ இன்றைக்கி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறவங்களோ நாளைக்கு வரப்போகிறவங்களையோ அவங்க தடுத்து அதை காப்பாற்றிக்கிட்டாலே அவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அதில் வந்து இப்போ வெளியே வந்தவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு இப்போ பழனிசாமி சொல்கிறாரு, ஓபிஎஸ் சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. பட் வெளியே வந்தவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கே. ஒரு 5-6 பேர் வந்தவங்க இப்போ சரி, இப்போ இவங்க இருக்கட்டும், இப்போ சசிகலா இருக்காங்க. சசிகலா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் தினகரனுமே ராசியாக இல்லை. தினகரனும் சசிகலா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்குவாங்களா அல்லது ஓபிஎஸ் அவங்க தலைமை ஏற்றுக்குவாங்களா, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிப்பாரா தெரியாது.
அவர் பலாப்பழத்தில் சின்னத்தில் ராம்நாட்டில் நின்னார். 3 லட்சம் ஓட்டுங்கிறது பெரிய ஓட்டு தான். இருந்தாலும் ராம்நாட்டில் பல்வேறு கோணங்களில் அவர் அந்த ஓட்டு அந்த நேரத்தில் வந்திருக்கு. ரெட்டலையே 1 லட்சம் ஓட்டு தான் வந்தது, கூட தான் வாங்கியிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை வச்சு வெற்றி பெற முடியாது தமிழ்நாடு முழுவதும். ஸோ அவர் என்ன செய்ய போகிறாரு? இப்போ செங்கோட்டையன் நீக்கியிருக்காங்க, அவர் என்ன செய்ய போகிறாரு? இப்போ அதுக்குள்ளே இருக்கிறவங்க தனித்தனியாக இருக்கிறவங்க அவங்களோட ஒருத்தர் சேர்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது அவங்களே சில பேர் இப்போ தினகரன்லாம் வந்து நாங்கள் எடப்பாடியை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ அவரை முதலமைச்சர் அவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் பிஜேபி கூட்டணியில் இருப்பேன், ஆனால் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்குள்ளே பிஜேபி முதலமைச்சர் வருவாரா? பிஜேபி தலைவரை வந்து நயனார் நாகேந்திரன் முதலமைச்சராக ஏற்றுக்குவாரா, இல்லை அவர் முதலமைச்சரா சொல்கிறேன், இல்லை ஓபிஎஸ் முதலமைச்சர் வரணுங்கிறாரா? ஸோ இதில் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அவர் எடப்பாடி சேஃபாக இருக்கார். நான் சொன்ன இந்த 4-5 ஐட்டமும் அவர்கிட்ட இருக்குது. சின்னத்துலேருந்து எல்லாமே அவர் கட்சி அவர்கிட்ட இருக்கிறதுனால அதிமுகன்னா தொண்டர்களோ அதிமுக ஓட்டு போடுற பெரும்பான்மையானவர்களோ அவரை தான் ஆதரிப்பாங்க. ஆனால் அவருக்கு அது மட்டுமே போதுமானதல்ல, அதையும் நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள் தான், நான் தூக்கி போட்டேன், அவங்க என்ன சில லட்சம் ஓட்டுகள் தான் அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணலாம், சில ஆளை போட்டு பிரிக்கலான்னா பிரித்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்கல்ல. ஏற்கனவே தினகரன் ஒரு 15-20 இடத்துல போட்டு 10,000-20,000 வாங்கினதுனால 10-15-20 தொகுதி போச்சு. காரைக்குடி, மன்னார்குடி, அது இதுன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அவர் ஒரு பக்கம், இந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த செங்கோட்டையன் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சிதைச்சாங்கன்னா ஓட்டு வெற்றி தோல்வி 1000 ஓட்டு. போன தேர்தலில் 100 ஓட்டில் ஜெயித்தவங்க, 500 ஓட்டில் ஜெயித்தவங்க, 1000 ஓட்டில் 5000க்குள்ளே ஜெயித்தவங்களே ஒரு 50 பேர்ட்ட இருப்பாங்களே தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேர்தல் நெருங்குற இந்த காலகட்டத்தில் வாக்குகளுடைய அடிப்படையில் வந்து அவர் மட்டுமே தனியாக, எடப்பாடி மட்டுமே நேற்று இருக்கிற அதிமுக போதும், நான் ரெட்டலை கையில் வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு ரெட்டலை போன தடவை ஏற்கனவே 10-15 இடத்துல 2வது வந்துருக்கு, 3வது வந்திருக்கேன். ஆமாம், பார்லிமெண்ட் தேர்தலில். இப்போ நான் சொன்னேன் ராம்நாட்டிலேயே பலாப்பழங்கிற ஒரு சுயேட்சை சின்னத்தில் இன்னும் 3 லட்சம் வாங்குறாரு. ரெட்டலில் நிற்கிற அதிமுக அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் வந்து 1 லட்சம் ஓட்டு தானே வாங்கினார். இப்போ இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிற போது திருநெல்வேலியில் மொத்தமே 80,000 ஓட்டு தான். இந்த மாதிரி பல இடத்துல 10-15 தொகுதியில் வாங்கியிருக்காங்க. அப்போவும் எடப்பாடி தானே தலைவராக இருந்தார், அதே சின்னம் தானே. அப்போ எம்எல்ஏ வரும்போது மட்டும் நான் வந்து என்னோட சின்னம் இருக்குது, நான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவேன்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்கும் இது தேர்தல், இந்த தேர்தலுங்கிறது வந்து அவருக்கும் ஒரு எக்ஸாம் மாதிரி. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கலைஞருக்கு பின்னாடி ஒரு தேர்தலை சந்தித்து மக்கள் அவரை அங்கீகரித்து பெரும்பான்மை சட்டமன்ற இடங்களை அவருக்கு கொடுத்து பெரும்பான்மையை பெற்று ஒரு ஆட்சி அமைச்சு அவர் நிரூபிச்சிட்டார். ஆமாம், ஸ்டாலின் அவர்கள் நான் ஒரு தலைவர், என் கட்சி ஒன்றா இருக்குது, என் பின்னால் இருக்குது, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நிறைய எம்எல்ஏ கொடுத்து பெரும்பான்மையை கொடுத்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக வந்து 5 வருஷம் இருந்துட்டார். இப்போ எடப்பாடி 4 வருஷம் இருந்தார். ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டு வரலையா, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட எம்எல்ஏக்களை வச்சு வந்தார். அவருக்குன்னு போகும்போது இதே பிஜேபி கூட்டணியில் வச்சு எதிர்கட்சி தானே வந்தார். இப்போ அந்த எதிர்கட்சி வந்ததுலேருந்து இந்த 5 வருஷத்தில் அந்த கட்சி எந்த வகையில் வந்து ஜெயலலிதா இருந்த காலத்து அதிமுகவோ அல்லது போன தேர்தலை சந்திக்கும் போது இருந்த அதிமுக காட்டிலும் பலமான அதிமுகவோ இந்த 4 வருஷத்தில் எப்படி 5 வருஷத்தில் எப்படி வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு, எப்படி வாக்கு வங்கியை அவருடைய தலைமையில் இந்த 4 வருஷத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து அதிகரிச்சிருக்காரு, அல்லது என்னென்ன கூட்டணி புதுசாக அந்த கூட்டணியில் அதிகமாக சேர்ந்துருக்கு. அதே பிஜேபி அதே இந்த சிதைவுகள் ஏற்பட்டு அப்போ இவ்வளோ ஓபிஎஸ்லாம் கூட இருந்தார். இப்போ இவங்கெல்லாம் வெளியே போன பிறகு இருக்கிற அந்த அதிமுக அதே பிஜேபி தான். பட் இதை தவண்டி என்ன கட்சிகள் கூட வந்திருக்கு, இந்த மாதிரி 1008 கேள்விகள் விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி திமுக அதிமுகவே மல்லு கட்டிகிட்டு இருக்கும்போது இடையில சீமான் வேறு அவர் ஒரு 8% 9% ஓட்டை தனியாக நின்று வாங்கியிருக்காரு. இப்போ எனக்கு அதை வந்து அவர் ஆட்சிக்கு வருவேன்னு அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் கொஞ்சம் இதை விட சதவீதம் கூட வரலாம், ஓட்டு வாங்கலாம். அல்லது விஜய் வந்திருக்கிறதுனால அவருடைய ஓட்டில் ஏதாவது சில சதவீதத்தை பிரிக்கிறாரா, இல்லை அது மக்கள் அது வேறு இது வேறு, இது அவர் வந்து தமிழ் தேசியம் அந்த மாதிரி அவருடைய இஷ்யூக்கள் அவர் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் வேறு, இளைஞர்கள்ட்ட அவர் பேசுகிற விஷயங்கள் வேறு, அதனால் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டோ அதை இன்க்ரீஸ் பண்ணியோ அவரால் பண்ண முடியுதா கொஞ்சம். இப்படிலாம் வரும்போது இதெல்லாம் எந்த கட்சியினுடைய வாக்குகளை இளைஞர்களை திசை மாற்றம் பண்ணும் அப்படிங்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில்
இவர் வந்து இன்னார் தான் வருவார் அப்படின்லாம் இப்போ வந்து சொல்ல முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். அதிமுகக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து பாஜக தான் அந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அந்த மூவ் கூட பாஜகவோட மூவ் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? சரி, பாஜக வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க கூட்டணிக்கு உள்ளே இருந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி வந்து வெளியே போன கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகளை வந்து முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா உடைக்கிறதோ, அல்லது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு உடஞ்சி வந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்திக்கிறதோ, இதெல்லாம் ஒரு அகில இந்திய கட்சி தாங்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கிற பெரிய லெவலில் இருக்கிற மாநிலங்கள், ரொம்ப மிக குறைவாக வாக்கு வங்கியோடு இருக்கிற மாநிலங்கள், இப்படி வாய்ப்பு கிடைச்ச இடத்தையெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க இப்போ இன்றைக்கி வந்து தன்னை வந்து ஒரு பலமான கட்சியை ஆக்கிக்கிறவோ இங்கே காலூன்றவோ நினைக்கிற போது, இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் எம்எல்ஏக்களை பெறணும் அல்லது அமைச்சரவையில் இடம் பெறக்கூடிய அளவுக்கு பிடிக்கணும், இது மாதிரிலாம் இது அவங்களுடைய கனவாக இருக்கலாம். அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி யார் சிக்கிறாங்களோ கிடைக்கிற ஆளுகளை வச்சுக்கிட்டோ அல்லது அவங்கள உடைச்சோ அல்லது உடஞ்சி வர ஆளுகளை பயன்படுத்தியோ அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பணிப்பிடத்தில் அறுவாலோடு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் கொண்டு போய் கழுத்தை கொண்டு போய் தாங்களாக வச்சுவிட்டு வெட்ட வராருன்னா அது மாதிரி இவங்க அதிமுக உடஞ்சி போய் இவங்களாம் சிக்கிக்கிறாங்களே ஒன்று. அதனால் அவங்க பஞ்சாயத்துங்கிற பேரில் இப்போ எடப்பாடியார் வந்து இங்கே வந்து அவர் பொறுப்புகள்லாம் எடுத்த உடனே அப்போ பஞ்சாயத்துக்கு போய் அவர்கிட்ட தானே பிஜேபி தானே இவங்களாக தானே போகிறாங்க. சார், அதிமுகவில் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி ரொம்ப ரொம்ப முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது வந்து எப்படி சார் ஒரு வருத்தத்தை தருதா? எப்படி சார் இருக்குது அதிமுகவோட இப்போதைய இந்த நிலைமை அப்படின்றது? கண்டிப்பாக எனக்கு வந்து அதிமுக மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு கட்சி XY Z ஒரு கட்சி, பாமக பற்றி கூட நீங்கள் நடுவில் ஒரு சொல்லியிருக்கேன். எந்த கட்சியாக இருந்தாலும் பாமக நான் என்ன அடிப்படையில் சொன்னேன்னா, அது வந்து ஒரு மிக பின்தங்கிய மக்களுக்காக ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக முதல்ல சமுதாயமாக ஜாதி ரீதியாக சங்கத்தை நடத்தி அப்புறம் கட்சி ஆரம்பித்து பல போராட்டங்களை நடத்தி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அது மிக பிந்தைய மக்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கு 20% உள் ஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்த ஒரு தலைவராக இருந்திருக்கார். அதை பாராட்டணும். அதனால் இந்த மிக பிந்தைய மக்கள்கிட்ட வந்து ஒரு செக்ஷன் வந்து இப்போ டாக்டரோ இன்ஜினியரோ குறைவான மார்க்குகள் அடிப்படையில் அவங்க வர்றதுக்காக அந்த வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ராமதாஸ் அவருடைய மகன்கிற முறையிலையும் சரி வெற்றி பெற்று வந்த பிறகு மத்தியில் ஒரு அமைச்சரான பிறகு அந்த அமைச்சரவையில் இருந்துக்கிட்டு ஹெல்த் மினிஸ்டரில் இருந்து சில ப்ரோக்ரெசிவாக முன்னேற்றக்கூடிய சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து பணியாற்றியிருக்காரு. இந்த அப்பா மகனுக்கு இடையில் இருக்கிற இந்த மோதல்னால அந்த அது ஒரு பெரும்பான்மை சமுதாயம், வன்னியர் சமுதாயங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமுதாயங்களில் ஒன்று. அந்த சமுதாயத்தில் அவங்கள நம்பி இருக்கிற 10-15% 20% யாருக்கும் பின்னாடியும் யார் சமுதாயமும் 100% இருக்காது. இருந்தாலும் ஒரு சதவீத மக்கள், ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு இடையில் இந்த அப்பா மகன் சண்டை அவங்கள்ட்ட பாதிப்பை உண்டாக்குது. அது அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட அது பின்தங்கிய மிக பின்தங்கிய சமுதாயத்தில் ஒன்றாடக்கூடிய வன்னியர் சமுதாய மக்களுக்கு நல்லது இல்லைங்கிற அடிப்படையில் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கணும் சொன்னேன். அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அந்த கட்சி தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்பாங்க. அது மாதிரி மத்தியில் எப்படி பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸ் பலமான ஒரு கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கோ, அப்படி இருந்தால் தான் ஆளுங்கட்சி அடுத்து வர முடியும். இப்போ தலைவர் முந்தி ஒரு 50 பேரோட ஒரு நாடாளுமன்றத்தில் தலைவராக இருந்ததுக்கும் இன்றைக்கி 100 பேரோட ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுக்கும் அவருடைய குரலுக்கு இருக்கிற வலிமை பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி மற்ற கட்சிகளோடு இணைந்து வந்து ஒரு பலமான எதிர்கட்சி தலைவராக ஒரு கம்பீரமாக இருந்து வலுவான மோடி அவர்களை எதிர்த்து மிக வலுவாக குரல் கொடுத்து ஒரு அதிர்ச்சி அலையை பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி உண்டாக்குறாருல. அதே மாதிரி ஒரு கட்சி வேணும். அது மாதிரி மத்தியில் இருக்கிற மாதிரி மாநிலத்திலேயும் ஒரு கட்சி இருக்கணும். அந்த கட்சி அதிமுக தான் இருக்குது. அந்த அதிமுக பலவீனப்படுறதோ உடஞ்சி போகிறதோ ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அந்த அடிப்படையில் ரெண்டாவது, ஒரு காலத்தில் அந்த கட்சியில் இருந்தவன் கட்சியை வளர்த்தவன், அந்த கட்சி என்ன வளர்த்துருக்கேன், நானும் அந்த கட்சியை வளர்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் அந்த கட்சி இந்த மாதிரி நலிவடைஞ்சு போகிறதோ, அந்த கட்சி ஆட்சிக்கு வராமல் இருக்கட்டும் அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன். நான் காங்கிரஸ் தலைவர் திமுக கூட்டணி இருக்கணும், எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறணும், தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும், நாங்கள் தான் எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறணும், நாங்கள் கூட்டணிங்கிற முறையில் நம்மளுடைய விருப்பம் அல்லது எதிர்கட்சி அதிமுக இருக்கணும், அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் 3வது நாளாவது இடத்துக்கு போகிற நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அது வந்து வருத்தம் அளிக்கக்கூடியது தான் எனக்கு.
சார் இப்போ சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி துணைத் தலைவர், துணை சபாநாயகர், கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகள் இருந்துட்டீங்க. இப்போ வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வந்து ஒரு கொஞ்சம் ஹைப்பத்தட்டிக்கல் தான். உங்களை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேளை அழைப்பு வந்தால் போவீங்களா சார்? இல்லை, அதெல்லாம் சும்மா நடக்காத விஷயங்கள், ம். நடக்க முடியாத விஷயங்கள், கற்பனையான விஷயங்கள்லாம் ம். அதெல்லாம் முதலமைச்சருங்கிறதெல்லாம் ஒரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி 4 வருஷம் இருந்துட்டார். ஒரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் இருந்துட்டார். ஆமாம். 2-3 தடவை ஓபிஎஸ் இருந்துட்டார். ம். அது அந்த மாதிரி அந்த கட்சியினுடைய அவங்க இருக்கிற கட்சி, அதனுடைய வலிமை, கூட்டணியுடைய வலிமை இதெல்லாம் வச்சு ஒருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. முதலமைச்சர் இப்போ நான் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் வந்து எம்ஜிஆர் காலத்தில் நல்ல ஜெயலலிதா இருக்கிற போது நான் தான் 2வதுல இருந்தேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், நான் பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் தான் இருந்திருக்கோம். ம். அதனால் அந்த நிலையிலேருந்து தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. இப்போ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு எழுதியிருந்தால் நான் ஏற்கனவே வந்திருப்பேன். சார் அரசியல் களத்தில் எப்பயாவது இப்போ யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் நான் கனவும் காணலை, அது மாதிரி நான் ஆசையும் படலை. அதனால் இப்போ இருக்கிற நிலையில் நான் எனக்கு என்ன யதார்த்தம் தமிழ்நாட்டில் நான் யார், எனக்கு என்ன, வாட் இஸ் மை ஹைட், என்னுடைய உயரம் என்ன, ம். நான் இருக்கிற கட்சியினுடைய உயரம் என்ன, நான் இந்த கட்சிக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து அளந்து பார்க்க தெரியும். ஸோ அதை தாண்டியெல்லாம் கற்பனை பண்ண இல்ல சார், வேண்டிய ஹைட்ல இருக்கும்போது அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா சார்? நீங்க வந்து ஒரு நம்பர் 2 ஒரு முக்கியமான லீடரா அது சரி, அதை பற்றி இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் நோ யூஸ். ஓகே சார். இறந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது முடிஞ்சு போன விஷயம் அது. சார் அதனால் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைகளை வச்சு எங்களுடைய பலம் பலவீனம், மற்ற கட்சிகளுடைய பலம் பலவீனம், அதை வச்சு அடுத்த தேர்தலை வச்சு நான் சொல்லிட்டு இருக்க கணக்குகள். ம். சார் இப்போ உங்களோட அரசியல் களத்தில் கேகேஎஸ்ஆரில் ஆரம்பிச்சு உங்களோட நிறையா, இல்லைன்னா அதிமுகவில் நிறைய கிட்டத்தட்ட 8 பேர் அமைச்சர்களா வந்து திமுகவில் இருக்காங்க. ஆமாம், 8-10 பேருக்கு மேலே இருப்பாங்க நினைக்கிறேன். இருக்காங்க. ம். நீங்க எந்த ஒரு பீரியட்லயுமே திமுகவுக்கு போகணும் இல்ல அந்த மாதிரி எந்த எண்ணமும் உங்களுக்கு இது வந்து? என் கலைஞர் என்னை கூப்பிட்டாரு. தலைவர் இப்போ எம்ஜிஆர் வந்து மறைவுக்கு பின்னாடி நான் தனியாக கட்சி இப்போ ஜெயலலிதாவோட இருக்கிற போது இப்போ கலைஞர் நான் வந்து இப்போ சட்டசபை இறந்து விட்டது, இனிமேல் செத்து விட்டது, இனிமேல் வரமாட்டேன்னு அந்த 89ல் 2 வருஷம் வராமல் கூட இருந்தாங்க. அப்போல்லாம் நான் தான் சட்டசபையில் இருந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர்ங்கிற முறையில் இருந்தேன். நிறையா எனக்கு நான் மந்திரியாக இருந்த காலத்தை விட அப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அதிமுகவில் இருந்தபோது தான் எனக்கு நிறையா விளம்பரங்கள் நிறையா பப்ளிசிட்டி கிடைச்சது. ஆமா. சட்டசபைகள் உள்ளேயும் சரி, ஏன்னா கலைஞரை ஏற்று பேசுகிறதோ கலைஞரோட சட்டசபையில் தர்க்கம் பண்ணுறதோ சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நிறைய அறிவாற்றல் நிறைஞ்ச, ஒரு அனுபவம் நிறைஞ்ச, சமயோஜிதம் நிறைந்த ஒரு தலைவர் அவர். ஸோ அவருக்கு நான் வந்து நான் அங்கேருந்து அதிமுக சார்பில் நான் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மதுரை மரங்காபுரி தேர்தல்கள் அதில் எல்லாம் நாங்கள் ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு வரல, நாங்கள் எஸ்டிஎஸ் கேகேஎஸ்ஆர் இந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் போய் தான் அங்கே அந்த ஜெயிச்சு 2 பேரையும் கொண்டு வந்தோம். அப்புறம் அதுக்கு தேர்தலில் வந்து ஜானகியம்மா விளையாட பிறகு அது ரெட்டலையும் அப்போ கிடச்சிருந்துச்சு, அதெல்லாம் உதவியாக இருந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால் இப்போ அதெல்லாம் அது ஒரு காலகட்டம். அதனால் இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ இல்ல வந்தாச்சு. அப்ப திமுகவில் சேர்றது அதான் அப்போ அந்த காலகட்டங்களில் நான் தனியாக அதிமுகன்னு ஜெயலலிதா ஆமா, என்ன தெரியும். நீக்கின பிறகு வந்த பிறகு அப்போ கலைஞரே நான் பேராசிரியர்லாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு கலைஞரே சொன்னார். நீங்கள்லாம் வந்து உங்கள் மாதிரி யங்ஸ்டர்லாம் வந்து சேருங்க அப்படின்னு 30-40 வருஷத்துக்கு முந்தைய கலைஞரே கூப்பிட்டார். அப்போ நீங்க போகலையா சார்? அப்போ நான் வந்து இப்போ பேர் எம்ஜிஆர் திமுகன்னு எம்ஜிஆர் பேரில் கட்சி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் தான் என்ன வளர்த்தாரு, உருவாக்குனாரு, ஆளாக்குனாரு. ஸோ அந்த லாயல்ட்டி அந்த எனக்கு அதனால சரி ரைட்டு, நம்ம சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ நம்ம அவர் பேரில் ஒரு கட்சி நடத்துவோம் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருந்தேனே தவிர, இல்லைன்னா ஒரு தலைவர் கூப்பிடும், கலைஞர் கூப்பிடுவோம், நான் போய் சேர்த்துருந்தேன். நான் சேர்ந்தேன்னா அங்கேயும் நான் ஒரு மூத்த தலைவர்களில் இருந்திருப்பேன். 2-3 தடவை இந்த டேர்னில் இப்போ என் கூட வந்து போனவங்கலாம் 10 பேர் மந்திரியாக இருக்காங்கல்ல. ஆமா, ராஜகண்ணப்பன், நானும் குப்புசாமி நிறையா நானும் போய் இப்போ 10 வருஷம் 2-3 டேர்ன்லையும் அவர் காலத்துலையும் இருந்திருப்பேன். இப்போ இவர் காலத்துலையும் இருந்திருக்கலாம். மூத்த தலைவராகவும் மந்திரியாகவும் கூட இருந்திருப்பேன். ஸோ அதை சொல்கிறேன். அது எப்ப யோசிச்சிருக்கீங்களா சார் அந்த மாதிரி போயிருக்கலாம்? see, நான் எடுத்த முடிவுகளுக்கு நான் தான் காரணம். நான் வந்து எனக்கு எதிராக முடிவு எடுப்பேன் இல்ல. ஸோ அப்பப்போ நான் முடிவுகள் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அது அப்போ இருக்கிற கால சூழ்நிலை, கம்பல்சன்ஸு, எனக்கு ஏற்படுற விளைவுகள், பாதிப்புகள், அதை ஒட்டி நான் எடுக்கிற எதிர் விளைவுகளோ அல்லது என்னை நம்பியிருக்கவங்களுக்கோ எனக்கோ நான் அப்போதைக்கு எடுத்த முடிவுகள் வந்து இப்போ அதை பற்றி நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ எடுத்த முடிவு அப்போதைக்கு சரிதான். தப்பான முடிவை நான் ஏன் எடுத்துருக்கணும்? அப்பப்போ நான் எடுத்த முடிவு அந்த காலகட்டங்களில் அது சரிதான். அது இப்போ பலருக்கும் அதேமாரி தான். ஒவ்வொரு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களுக்கோ அவங்களோட ஏற்பட்ட கருத்து வேறு என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி பலரை ஒப்பிட்டு சொல்லலாம். பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கட்சிகளோ
இதெல்லாம் ஒவ்வொரு அகில இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி யோசிச்சிங்கன்னா, யாரும் தப்பான முடிவை அவங்களுடைய நலனுக்கு, கூட இருக்கவங்க நலனுக்கு எதிரான முடிவை யாரும் வேறனே எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்திருக்க மாட்டாங்க. ஒண்ணும் அந்த மாரி ஒரு கம்பல்ஷன் கட்டாயம் அல்லது அந்த சூழ்நிலையில அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இப்படி ஏற்பட்டுருக்கும். இல்ல, ஆனா நீங்க இப்ப சொன்ன விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எம்ஜிஆருக்கு மீதான அந்த லாயல்டி அப்படின்றது தான் அதிகமான காரணமா இருந்துச்சு அது. ஆமா, நம்பர் 1 காரணம் அதான். ம். நம்பர் 1 காரணம் அதான். ஏன்னா கலைஞர் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு, அன்பா இருப்பாரு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே என் திருமணத்தில அநேகமா ஒரு அதிமுககாரன் கல்யாணத்தில கலைஞர் வந்து கலந்துக்கிட்டது என் கல்யாணம் மட்டுமா தான் இருக்கும். ம். நான் துணை செவனாக இருக்கும்போது எங்க திருமணத்தில வந்து கலந்துக்கிட்டு மைக் எடுத்து வச்சு இப்போ எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு போனோடனே கலைஞர் வந்து நான் வீட்டில் போய் கூட பத்திரிக்கை கொடுக்கல, சட்டசபையில் தான் கொடுத்தேன். ம். ஆனால் அதை மதித்து நான் ஒன்றும் பெரிய தலைவரும் இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகி டெப்டி ஸ்பீக்கர் 77 எம்எல்ஏ ஆனேன். 78 கல்யாணம். ம். அதில் வந்து அவர் வந்து வாழ்த்தியெல்லாம் பேசிட்டுலாம் போனார். அதிலேருந்து நீங்கள் நான் அவரை எதிர்த்து சட்டசபையில் பேசியிருக்கேன் அதிமுகவில் இருக்கும்போது. அப்புறம் அவரோட இருந்து தனியாக கட்சி வச்சு ஆரம்பிக்கும்போது 100 வருஷமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாரு. ம். நான் இப்போ ஜெயலலிதா விட்டு என்னை வெளியேற்றி 100 நாள் கூட ஆகலை. ஆமா. 91 எலெக்ஷனில் எனக்கு 9 சீட்டு கொடுத்தாரு ம். அந்த கூட்டணியில். அதே மாதிரி புதுக்கோட்டையில் எம்பி நிற்கிறதுக்கு அந்த கூட்டணியில் வந்து அப்போ நான் 98 சீட்டு தரல, நான் தனியாக நின்னேன். ம். 2,30,000 ஓட்டு வாங்கினேன். அடுத்து 99 ஒரு வருஷத்தை தேர்தல் நடக்கும்போது கலைஞரே கூப்பிட்டு இல்லை புதுக்கோட்டை நீங்களே நில்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. கூட்டணியில் நின்று ஜெயிச்சு வந்தேன், எம்எல்ஏ எம்பியாக வந்தேன். ம். ஸோ இந்த மாதிரி அங்கே மாதிரி தமிழ்நாடு அந்த பகுதிகளில் எங்கேயாவது தஞ்சாவூர் புதுக்கோட்டை சுற்றுப்பயணம் வந்தால் என்ன காரில் ஏற்றாமல் போக மாட்டார் கலைஞர். அந்த மாதிரிலாம் வந்து ம். ரொம்ப பாசமாகவும் பிரியமாகவும் இருக்காரு. நானும் அவரை ரொம்ப மதித்து மரியாதைக்குரிய தலைவராக தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்பவும் மதிக்கிறேன் அவரை. ம். பட் இருந்தாலும் நான் வந்து அங்கே போய் சேரல. அது எப்படியோ அது அந்த அந்த சூழ்நிலைகள் மிஸ் ஆகிடுச்சு. அது மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகிடுச்சு அல்லது தவிர்க்கப்பட்டுருச்சு, அது தவிர்த்துட்டேன். அது முடிஞ்சு போன விஷயங்கள் அது. ஓகே சார், நான் சில புகைப்படங்கள் காட்டுறேன். உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது என்ன கருத்து, என்ன விஷயம் தோணுதோ அதை வந்து நீங்க சொல்லலாம் சார். எடப்பாடி பழனிசாமி ம். இன்றைக்கி அதிமுக அவர் தான். ம். 5-6 பேர் உடஞ்சிருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அதிமுகவுக்கு தலைவர் அவர் தான். ஓகே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்பயாவது நீங்க பேசியிருக்காரா சார்? ஏன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தார். என்னுடைய ஆமா. மகனுடைய ஒரு வருஷத்துக்கு முந்தி தான் நடந்தது. இப்போ ஆமா ஆமா ஆமா. ஆனால் செப்டம்பர் 15 என்னுடைய கடைசி மகனுக்கு சாய் விஷ்ணு திருமணம் நடந்தது. ம். அந்த திருமணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்திட்டு வந்து நைட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு தான் போனார். ம். தினம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். அப்போதைக்கு எப்பாவது நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போதோ பொது இடங்களில் பார்க்குற போதோ பேசிக்கிறது தான், பார்க்குறது தான். ஓகே சார். அன்புமணி அவர்கள் ஒரு நல்ல துடிப்பான இளைஞர். ம். அவருடைய எதிர்காலத்தை அவருடைய தந்தையாரே கேள்விக்குறியாக ஆக்குற அளவுக்கு இந்த அவர் 2 பேருக்கு இடையில் போயிருக்கிற மோதல் வந்து யாரு விட்டு கொடுத்துருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 2 பேருமே விட்டு கொடுத்துருக்கலாம். ஒன்று ஒரு சரி மகன் தானே, அவருக்கு 38 வயசாகுது. ஆமா. நான் இது வரைக்கும் கட்சியை நடத்திட்டேன், எல்லாம் நான் பண்ணிட்டேன். ம். ஓகேப்பா, நீ உன் சௌரியம், நீ எதோ பண்ணிட்டு போ ம். அப்படின்னு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். கேட்டால் கேளு, கேட்காட்டினா போ, இந்த கட்சியை நடத்திட்டு போ. ம். ஏன்னா அவரே சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்தல் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் உன்ட்ட கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. அந்த ஒரு தேர்தலில் மட்டும் ஒன்று இதையும் சேர்த்து நீயே பார்த்துக்கப்போ, நல்லதோ கெட்டதோ நீயே அனுபவி, இருக்கிற ஆளுகளை வச்சுட்டு போகணும் பெருந்தன்மையாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் விட்டுட்டு போயிருக்கலாம். ம். இவரும் அன்புமணியும் சரி, அவருக்கு 88 ஆச்சு, அவர் தான் கட்சியை நிறுவனார், கஷ்டப்பட்டார், வளர்த்தாரு, போனார். சரி, ஏதோ ஒரு பிடிவாதமாக சொல்கிறாரு. ம். சரிப்பா, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, ம். நீங்கள் போடுற ஆளுக்கு நான் போய் வேலை பார்க்குறேன், தமிழ்நாடு பூரா போகிறேன், சுற்றுப்பயணம் பண்ணுறேன், நல்லதோ கெட்டதோ உங்களோட சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன். ம். சரி, இந்த தேர்தலோட உங்களுக்கு 89, 90 ஆகிட போகுது, அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன், நல்லதோ கெட்டதோ பார்த்துக்கிறேன்னு இவரும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ம். இதில் 2 பேருமே விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாக இருக்கிறதுனால அந்த கட்சிக்கும் நஷ்டம், அந்த சமுதாய மக்களுக்கும் நஷ்டங்கிறது நான் நினைக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் அவரை பார்த்து நான் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்காக கவலை தான் படுறேன். ஓகே சார். அவ்வளோதான் பண்ண முடியும். பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி இருக்கிற இந்திய தலைவர்களில் உள்ளபடியே ஒரு ஆளுமை உள்ள தலைவர். 3வது தடவை எல்லாம் பிரதமர் வர்றது இந்திய வரலாற்றில் வந்து பெரிய ஒரு அசாத்தியமான காரியம்தான். ஆனால் அவர் வந்து நிறையா காரியங்களை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. ம். அந்த மாதிரி அவர் மேலே சில குறைபாடுகள் இருக்குது, அதுங்கிறது உண்மை தான். அதை ஒரு அழுத்தமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வந்து இவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்
ம். அவரை வந்து மோடியையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்து பயமுறுத்தக்கூடிய தலைவராக சிம்ம சொப்பனமாக விளையிட்டு ம். அது மோடி தான் அது தாக்கு பிடிக்க முடியுங்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி ஒரு பலமான பிஜேபிக்குள்ளே ஒரு பலமான முகமாக இருப்பவர் ம். மோடி அவர்கள் தான். அவருக்கு ஈக்குவலான ஒரு முகம்னு யாரையும் அந்த யாரும் இல்ல. பிஜேபிக்குள்ளே இப்போது காட்ட முடியாது. அவர் உங்ககிட்ட பேசினதுல ஏதாவது விஷயங்கள் இருக்கு? இல்லை எனக்கு நான் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே எனக்கு தெரியும். நான் அப்போ நான் பிஜேபியில் இருக்கும்போது ஆமா. ஆல் இண்டியா செக்ரட்டரியெல்லாம் இருந்தாங்க. ம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். அதனால் நிறைய தடவை பார்த்துருக்கேன், போயிருக்கேன். ம். அதனால் பர்சனலாகவே நல்லா தெரியும். ஆனால் நான் 5 வருஷம் எம்பியாக இருக்கும்போது அவர் ஆஃபீஸுக்குள்ளே போனதே இல்லை. போனதே இல்ல. போய் பார்க்க போனதே இல்லை. பார்த்தா ஜி அப்படின்னு பேசிட்டு வரல ஆமாம், சார். நல்ல நான் சரி எதுக்கு அனாவசியமாக போய் அப்படின்னு நான் போகிறதில்ல, போகல. பட்டு அப்போவே தெரியும் எனக்கு. முந்தைய தெரிஞ்ச தலைவர் தான் தெரியும். ஓகே சார். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ம். சிறு ஒரு தடவை அவர் வந்து விபத்தில் சிக்கி மலர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ம். இப்போ நானும் மூப்பனார் அவர்களும் டெல்லியில் இருந்தோம். அப்போ அவர் ஃபோனில் பேசிட்டு இந்த மாதிரி தம்பி பக்கத்துலக்காரன் என்ன சொல்லிவிட்டு ம். இந்த மாதிரி இது மாதிரி திருமாவளவன் ஒரு இளம் தலைவர் அங்கே வந்துட்டுருக்காரு, இந்த சமுதாயத்திலேருந்து வந்துட்டுருக்க ஒரு நல்ல இளம் தலைவர்னு சொல்லிவிட்டு ஃபோனை கொடுத்து பேச வச்சார். ம். ஸோ அது மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நிறையா அவங்க மாநாட்டில் நிறைய இடங்கள்ல அவங்க ஆஸ்தான ம். பாடகர் மாதிரி பெரும்பாலான மாநாடுகளில் ம். நான் வந்து அழைக்கப்பட்டு போய் பேசியிருக்கேன், பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கேன். அவர் என் மேலே பிரியமாக இருப்பார், நான் அவர் மேலே பிரியமாக இருப்பேன். ம். வாஜ்பாய் காலத்தில் நான் மந்திரியாக இருக்கும்போது வாஜ்பாய்கிட்ட எல்லாம் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அவரும் ஒரே நேரத்தில் 2 பேரையும் கூட்டி போனேன். இவரையும் அழைச்சிட்டு போனேன். ம். அதே மாதிரி அங்கே நம்ம கிருஷ்ணசாமி. அது கிருஷ்ணசாமி அவர்களும் பார்க்கணுன்னு வந்தார் அப்போ. ம். ஸோ 2 பேரும் 5-10 நிமிஷம் வித்தியாசத்தில் போய் அப்போ ஃபோட்டோலாம் வந்துச்சு பத்திரிகையில். ம். அங்கே இருக்க ஒரு பொதுமக்கள் இஷ்யூக்காக தான் வந்தாங்க. அப்போ நான் மந்திரியாக இருந்ததுனால நானும் கூட போனேன். ஸோ அப்படி பல காலகட்டங்களில் வந்து அவரோட ஒன்றா இருந்து செயல்பட்டுருக்கோம். அவர் வந்து ஒரு பல விஷயங்களும் பேசக்கூடிய நல்ல விவரமான ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்துட்டே இருக்கார். ம். அவர் என்னுடைய வேண்டுகோள் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு என்னென்னா, அவரை வந்து எல்லாரும் பிறக்கிற போது சமுதாயத்தை தான் பிறக்கிறோம், ஆமா. இல்லை யாரும் தொட்டில் குழந்தை கிடையாது. ஆமா. இருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே அவரை போய் சுருக்கி ஒரு சமுதாய தலைவராக அவரை சுருக்காமல் ம். எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவான தலைவராக தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி தலைவர்கள் தேவைப்படுறாங்க. எல்லாருக்கும் குரல் கொடுக்கக்கூடிய, எல்லா பிரச்சனையும் பேசக்கூடிய, ம். எல்லாருடைய நலனுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் எல்லாத்துக்கும் பேசுகிறாரு. பேசுறாரு. இன்னமும் அவர் அது மாதிரி கூட இருக்கவங்க அவர் ஒரு சமுதாய தலைவராக ஆக்காமல் ம். தமிழ்நாட்டு தலைவராக மேலும் ஒரு வளர்வதற்கு கூட இருக்கவங்க கவனமோடு செயல்படணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, வேண்டுகோள். மற்றபடி நல்ல ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய, அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல தலைவர் திருமாவளவன். வாழ்க. வைகோ. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு புரட்சி புயல் தான். அவர் வந்து எல்லாருக்கும் வயசு கூடும், வயசு கூட கூட வந்து எல்லாருக்கும் வந்து சின்ன வயசில் செயல்பட்ட மாதிரி செயல்பட முடியாது. ஸோ 80-85 நெருங்கி தாண்டி போயிட்டுருக்கு. அவர் வந்து இந்த வயசுலேயும் அவர் வந்து இன்னமும் ஒரு கம்பீர குரலோடு இன்னமும் பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியும் சரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அவரளவுக்கு நிறைய போராட்டங்கள் நடத்திய தலைவர்கள் குறைவு. அது மாதிரி நடைபயணமாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியாராக இருக்கட்டும், இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள், தமிழர் நலன், தமிழர் வாழ்வு, தமிழ் வளர்ச்சி இப்படிலாம் வரும்போது களத்தில் ஒரு கள போராளியாக நின்று தொடர்ந்து போராடினார். தவிர்க்க முடியாமலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் திமுகவிலிருந்து வெளியேறியோ ஒரு தனி கட்சி காண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ பல பேர் கூட இருந்தாங்க, இப்போ பல பேர் விலகி போயிட்டாங்க. இருந்தாலும் இன்னமும் வந்து அவருடைய குரல் ஒரு வலிமையான குரலாகத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒலித்து கொண்டிருக்கிற குரலாக, ஒரு போராளியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய மகனையும் வந்து எம்பி ஆக்கி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. உள்ளபடி அவர் இப்போ வயது, நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வயசு வரும், எல்லாருக்கும் முதுமை வரும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பட் இந்த வயதிலும் அவர் ஒரு போராட்ட குணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு போராளி சகோதரர் வைகோ அவர்கள். ஓகே சார். ஓபிஎஸ் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களாலேயே வந்து சில முறை
ம். முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியமாக துணிச்சலாக ம். அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து செயல்பட்டு இருந்தார்னா அந்த கட்சிக்குள்ளே அவர் தொடர்ந்து ஆளுமையோடு இருந்திருக்க முடியும். அவரே கூட அடுத்த 4 வருஷம் முதலமைச்சராக கூட இருந்திருக்க முடியும். ம். அவர் ரொம்ப பண்பாக எல்லாத்தையுமே ரொம்ப குறுகி ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கக்கூடிய ஒருத்தர். ஓ! ஸோ அதனால அது தான் அரசியலுக்கு செட் ஆகாதுன்றீங்க. ஆமாம், அதனால தான் இவங்க பாய்ஸ் கார்டனில் வந்து திருப்பி கூப்பிட்டு மிரட்டின உடனே அவர் போய் ராஜினாமா பண்ணி கொடுத்துட்டு போய் ஜெயலலிதாவுடைய சமாதியில் போய் தர்ம யுத்தம்னு தர்ம யுத்தம். உட்கார்ந்தார். அங்கே தர்ம யுத்தம் உட்கார்ந்ததுக்கு பதிலாக இவர் முதலமைச்சர் தானே, நேரடி யுத்தத்திலே பார்த்துக்கலான்னு இறங்கி இருந்தாருன்னா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பார். அதனால் எஸ் மிஸ்டு த பஸ் ம். அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கிடைத்த பிறகும் ம். அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ரொம்ப கூடுதல் அதிகமான நிதானம், அதிகப்படியான பணிவு, பண்பு இதனால வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாருங்கிறது தான் யதார்த்த உண்மை. உங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பண்ணி பேசுவார் அது? என்கிட்ட பேசுவார் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ எங்கள் நிகழ்ச்சிகளில் இப்போ சமீபத்தில் இல்ல சமீபத்திய ஏதாவது பிரச்சனைகள் அப்போ உங்களுக்கு எதுவும் ஃபோன்லாம் பண்ணி பேசு பிரச்சனைகளுக்குன்னு இல்லை, நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். ம். இப்போ இந்த பக்கம் ராம்நாட்டில் எலெக்ஷன்லாம் நின்னார். இப்போ ஆமா. அங்கே என்னுடைய உறவினர் அவர் கட்சியில் இருக்கார். அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, போனோம், ஒன்றா தான் சாப்பிட்டோம், ஒன்றா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒன்றா தான் ம். சாப்பிட்டு வந்தோம். அதனால் நிறைய இடங்களில் பார்ப்பேன், பேசுவோம். அதில் ஒன்றும் தொடர்பில் இருப்பார். ம். அரசியல் ரீதியான ஆலோசனைக்காக என்கிட்ட பேச மாட்டார். நானும் எதுவும் யாருக்கும் அரசியல் ஆலோசனைகள் கொடுக்கறதில்ல. ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ம். அந்த மாதிரி பேசிக்கிறது இல்லை. பொதுவாக நலம் விசாரிச்சுக்கிறது, பேசுகிறது தொடர்பில். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா கட்சியில் இருக்க தலைவர்களும் யாரோடவும் எனக்கு சண்டையோ ஆச்சரியங்களோ பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு யார்கிட்டையும். நீங்களும் அந்த மாதிரி பேச ஆமாம், மாட்டீங்க. அதனால சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் கடைசியா கேட்கலான்னு இருந்தேன். எப்படி சார் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒன்று பேசுறீங்க, இன்னொன்று வந்து இது வரைக்கும் நீங்கள் யாரையும் ஹார்ஸாக பேசி அந்த மாதிரி பார்த்ததில்ல. எப்படி சார் இதெல்லாம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது? ஏன்னா ஜென்ரலாக பொலிட்டிஷியன்ஸ் ஏதோ ஒரு தருணத்துலையாவது ஒரு எமோஷ்னலாக பேசிடுவாங்க, ஒரு இது வந்துடும். ஆனால் நீங்கள் எப்போதுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக எப்படி சார் இருக்கீங்க? சரி, அதுவும் ஒரு வகையான அனுபவம் தான். சரி சரி, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இல்லையே. நான் அரசியல்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி காலத்தில், இன்னும் ஸ்கூல் காலத்தில் எஸ்எல்சி படிக்கும்போதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 65 66 கலந்துக்கிட்டதுலேருந்து ஆரம்பித்து ம். முதல்ல திமுக மேடைகள் எல்லாம் பேச்சாளராக பேசியிருக்கேன். ம். இப்படி ஆரம்பித்து 60 வருஷமாச்சு. எம்எல்ஏ ஆகியே 77ன்னு பார்த்தீங்கன்னாலே இப்போ அடுத்த 27 வந்து 50 வருஷம் ஆக போகுது. 48 49 வருஷமாச்சு. இதில் மேலேயும் பார்த்துருக்கேன், கீழேயும் கீழே சக்கரை மாதிரி வாழ்க்கை சுற்றி வந்திருக்கு. பல பெரிய தலைவர்களோடு, பிரதமர்களோடு. வாஜ்பாயெல்லாம் ஒரு நேர்த்தியான தலைவர். அந்த ஆமா. மாதிரி இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், சில ஜெயலலிதா இருக்கட்டும், மூப்பனார் இருக்கட்டும், அது மாதிரி பல தலைவர்களோட. இந்த காமராஜரை தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அவரோட நெருங்கின பழக்கம் கிடையாது எனக்கு, என் வயசு காரணத்தினால. அதுக்கு பிறகு நான் அரசியலுக்கு வந்த பிறகு இருக்கிற எல்லா தலைவர்களும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரம் அவர்களாக இருக்கட்டும், ராமமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் சால்வேட்ஸ்லேருந்து அப்துல் சமது, அப்துல் லத்தீப், அந்த மாதிரி முஸ்லீம் லீக் தலைவர்கள்லேருந்து, அது மாதிரி திமுகவில் கலைஞர் தொடங்கி பேராசிரியர் முக்கிய தலைவர்கள், அது மாதிரி அண்ணா திமுகவில் நாவலர் ஜெயலலிதா அவர்கள், எல்லா கட்சியிலும் இருக்கல, எல்லா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள், பிரதமர், இப்படி பலரோட பழகக்கூடிய, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை, ஒரு ரெண்டு விஷயங்களை வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியாட்டினாலும் 1 2 கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு, எல்லாம் அனுபவ பாடம் தான். ரெண்டாவது இயல்பு, நேச்சுரலாக வந்து நேச்சர் அந்த மாதிரி அது சாப்பிட்டா மாதிரி ஒரு அப்படி வளர்ந்தாச்சு. அதில் பலமும் இருக்கலாம், பலவீனமும் இருக்கலாம். ஸோ பலவீனம்னு எப்போ யோசிச்சிருக்கீங்களா சார்? இல்லை, பலவீனம்னா இப்போ கொஞ்சம் வேகமாக யாரையாவது திட்டிக்கிட்டு இருந்தால் உடனடியாக பப்ளிசிட்டி கிடைக்கும். சரி, லைம்லைட்டில் வரணும்னா நீங்கள் யதார்த்தமாக நிதானமாக கருத்துக்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ரீச் இருக்காது. இன்டர்வியூவில் கூட விஜய் அடித்து காலி பண்ணுவாருன்னு சொன்னால் நல்லா போகும். அது மாதிரி விஜய் ஒன்றுமே செய்ய மாட்டாரு. அது மாதிரி நம்ம வந்து தடப்புடன்னு பேசிங்கன்னு வச்சுங்க, அதுதான் தலைப்பு செய்தியாக வரும், செய்திகளாக வரும். 2 நாளைக்கு லைம்லைட்டில் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் அதில் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. நிதானமாக தான் போயிட்டுருக்கேன், நிதானமாக போவேன். அந்த அடிப்படையில் தான் நல்ல கருத்துக்கள் கூட சொல்கிறேன். ஓகே சார். சீமா அவர் ஒரு போராளி. இப்போ நீங்கள் அவருக்கு ஒரு 8% 9% ஓட்டு வாங்கியிருக்காரு. களத்தில் தனியாக நின்று போராடுறதுக்கு பதிலாக அவர் சீமான் அவர்கள் அருமையான காளிமுத்து அவர்களுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. காளிமுத்து அண்ணா மகங்கிறது எனக்கு எங்கள் அண்ணன் மகன் மாதிரி தான். எனக்கு ரொம்ப நெருக்கமான
பிரியத்தில் இருந்த அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள். ஸோ அதனால் வந்து என்ன அவர் மாமன் தான் கூப்பிடுவார், நானும் மாப்பிள்ளையும் தான் ஆமா. கூப்பிடுவேன். அதனால் நல்ல ஒரு துடிப்புள்ள ஆர்வமுள்ள அவர் டைப் வந்து ஒரு ஒரு ரொம்ப போர்க்குணத்தோட களத்தில் நின்று போராடக்கூடிய ஒருத்தர். யாரோட ஒருத்தரோட கூட்டணி போட்டு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வரலாம், 2 எம்பி வரலாம். பட் தனியாக நின்று சாதிக்கணும்னு ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு இளம் தலைவராக இருந்து செயல்படுறாரு. வாழ்த்துக்கள். ஓகே சார், தலைவர்களுடனான அந்த நட்பு பற்றி சொன்னீங்க. உங்களுக்கு தலைவர்களாக எல்லோருமே நிறைய தலைவர்கள் அறிமுகம் இருப்பாங்க. ஆனால் அரசியல் களத்தில் என்னோட நண்பன்னா இவர் தான் அப்படின்னு யாராவது இருக்காங்களா சார்? ஒரு ஆள் கூட சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தலைவர்கள் அறிமுகம் நிறைய இருக்காங்க, நட்புன்றது இருக்குது. உங்களோட நண்பன் அப்படின்னு இல்லை, நட்பு வேறு, பழக்கம் வேறு. ம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கலைஞரோ புரட்சி எம்ஜிஆர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ இவர்களெல்லாம் நண்பர்கள்னு சொல்லிட முடியாது. நல்ல தலைவர் வாஜ்பாய் அவர்கள், அத்வானி அவர்கள் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. இப்போ இருக்கிற பெரிய தலைவர்களில் ஒருத்தர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் நேஷனல் பிரசிடெண்டாக இருந்தார். இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கார். அவர்லாம் இங்கே வந்து வீட்டில் வந்து நாங்கள் இருக்கும்போது சாப்பிட்டு போயிருக்காரு. சுஷ்மா ஸ்வராஜ் வந்து வீட்டில் சாப்பிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி நெருக்கமான தலைவர்கள்லாம் இல்லை. ஆனால் அதுக்காக அவங்களே நண்பர்னு சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ அதனால் நண்பன்னா யார் சார்? சரி, நண்பர்னா வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும் இப்போ நண்பர்கள்னு சொன்னீங்கன்னா இப்போ திமுகன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேகேஎஸ்ஆர் கூட என்னோட சகோதரர் தான் சொல்லுவேன். முத்துசாமியே என் நண்பர்மே. நானும் முத்துசாமி தலைவர் காலத்திலே போட உடனே பேசிக்கிடுவோம். அந்த மாதிரி நெருக்கமாக பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்குவோம். நீங்கள் அவர் முக்கிய தலைவராக இருக்கார், திமுகவில் மந்திரியாக இருக்கார் சொல்கிறேன். அந்த காலத்தில் இருக்கும்போது இப்போது எப்பாவது பேசுவோம். பட் அவர் எந்த கட்சியில் இருக்காரோ கட்சிக்கு விசுவாசமாக அவர் வந்து அவர் கொடுத்த பணி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளையும் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. பொதுவாக எனக்கு வந்து பழக்கங்கள் இருக்கே தவிர ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டம்னு அரசியலில் வந்து திருமாவளவர்கள்லாம் அதுக்காக அவர் நண்பர்னு சொல்ல அதனால உங்களுக்கு பழக்கம்ன்றது நிறையா, அவர் பழக்கம் நிறையா இருக்கும். நட்புங்கிறது நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், ஒன்றா தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி மாமா மச்சா போட வாடான்னு பேசிக்குவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அது எனக்கும் வயசு வித்தியாசங்கள் வந்துருச்சு. சார், இந்த படத்தை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இந்த படம் வந்து இந்த பக்கம் நிற்கிறது ஒரு பெருமாள்னு கேகேஎஸ்ஆர் ரிலேட்டிவ் எம்எல்ஏலாம் இருந்தார். அடுத்து இருக்கிறது சகோதரர் குழந்தைவேலு, முன்னாள் அமைச்சர் குழந்தைவேலு, கேகேஎஸ்ஆர் அவர், நான். இந்த பக்கம் ஃபோட்டோ கிளியராக இல்லையா இருந்தல அது சார். இது எதுக்காக போகும்போது பாயும் தலைமை கழகத்திற்குள் பாயும் எதிர்கோஷி. அப்போ அது நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்து அந்த கட்சி உடஞ்சி பிரச்சனைகள் நடக்கும்போது அப்போ எஸ்டிஎஸ் நல்லா அங்கே இருந்தார், நாங்கள் ஒரு அணியாக இருந்தோம்ல. ஆமாம். அப்போது கட்சி ஆஃபீஸுக்கு முன்னாடிக்கே போட்டால் திறக்க அந்த மாதிரி கலண்டாக்கள் நிறையா தடவை நடந்திருக்கு. அதில் ஒரு தடவை அது சார், அதில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்த மாதிரியே இருக்குது சார். ஆமாம். அதுலேயுமே ஒரு டயலாக் நீங்கள் சொன்னதாக அந்த ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு. அது உண்மையான முத்துச்சாமி ஒழுங்காக இந்த பக்கம் வந்துரு, இப்பயாவது இந்த பக்கம் வந்துரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான், நீங்கள் அவரை மிரட்டணும். அதெல்லாம் பத்திரிகை சுவாரஸ்யத்துக்காக இல்லை. அது ஏதாவது அப்போ ஸ்டேஷன்லாம் அங்கே இருந்தார், அவர் நின்று மறைச்சிட்டு நின்னார் ஆஃபீஸ் போகும்போது. ஆனால் நீங்கள் விளைக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். அது முத்துச்சாமி நானும் ஃப்ரெண்டு தானே, என்னப்பா நீங்கிட்ட வர வேண்டிய ஏப்பா அங்கே நிற்கிறேன் ஏதாவது சொல்லியிருப்பேன். முத்துச்சாமி என்ன பார்த்து ஏப்பா நீ அங்கே இருக்கே இங்கே வான்னு சொல்லியிருப்பாப்புல. அது நண்பர்கள் முறையில் சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் அதான் ஒரு இதுவாக தான் போட்டிருந்தாங்க, காமெடியாக இருந்த மாதிரி. அது அந்த நேரத்தில் ஏதாவது அப்போ நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு கூட குறைச்சி எழுதியிருப்பாங்க. சார், அதிமுகவில் இப்போ மற்ற கட்சிகளையும் நடக்குது, ஆனால் அதிமுகவில் இந்த 2 கோஷ்டிகள், இந்த தலைமை கழகத்தை படையெடுக்கிற இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் காரணம்? சரி, அது இப்போ இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா பல மாநிலங்களில் பல கட்சிகள்கிட்ட அலுவலகத்தை பிடிக்கிறது, திருப்பி போட்டுறது, திறக்கிறது, 2 கோஷ்டியாக சண்டை போடுகிறது, காங்கிரஸ்ல இது எல்லா கட்சிகள்லையும் காலகாலங்களில் நடந்த விஷயங்கள் தான். அதிமுகவில் கொஞ்சம் கூடுதலாக சிலதில் அதிகமாக நடந்திருக்கு, அவ்வளோதான். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தற்காலிகமான அசம்பாவிதங்கள் தான். அதுக்கு பின்னாடி
உண்மையிலே யார் பெரிய தலைவரோ அவங்க கட்டுப்பாட்டில் அது வந்துடும். வந்துடும். அது ஒரு தற்காலிக, இப்போ யார் நான் பண்ணியிருந்தாலும் சரி, யார் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையில் அதுக்கு பிறகு வந்து ரியலிஸ்டிக்கான நிலைமை வந்துடும் அது. ம். இது இது நான் வந்து அப்போ கொஞ்சம் ஓய்வில் இருக்கும்போது நடித்த படம் அது. ஓகே சார். நான் ஒரு அக்னிபார்வை. புரட்சி எம்ஜிஆர் பேரில் வந்து பொன்மனம் ஃபிலிம்ஸ்னு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து படம் எடுத்தோம். மருதுபாண்டியன்னு ஒரு படம் எடுத்தோம். நல்லா போச்சு, 100 நாள் போச்சு. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து ராம்கி குத்துவிளக்கு ராம்கி, சீதா, நாசர்லாம் நடித்தாங்க. ம். மனோஜ்குமார் டைரக்ஷன், பாரதியாரோட மைத்துனர். ம். ஸோ நல்லா 100 நாளைக்கு மேலே போச்சு. அவர் தான் வந்து கேடயம் பரிசுலாம் கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர். அதுக்கடுத்து அப்போ வந்து நான் ஜெயலலிதாவிட்ட வந்து கருத்து வேரோடு வந்து வெளியே எம்ஜிஆர் நடத்திக்கிட்டு இருந்த நேரம். ம். இப்போ ஓய்வு இருந்ததுனால அப்போ நடிகர்கள்லாம் கூட சில பேர் அப்போ ஜெயலலிதா பவரில் இருந்ததுனால என் படத்தில் நடிக்கிறதுக்கு சில பேர் யோசிச்சாங்க. அதில் நானே நடித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கலையா பி சார்? மாதவன் அவர்களை வந்து டைரக்ஷன் பண்ண சொல்லி ம். அக்னி பார்வைன்னு ஒரு படம் நடித்தேன். அதில் காவல்துறை அதிகாரியாக நடித்தேன். அந்த படம் அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்புகள்லாம் வந்ததா சார்? அதுக்கு பிறகு ஒரு படத்தில் வக்கீலாக நடித்தேன். அதுக்கு பிறகு நிறுத்திக்கிட்டேன் நானே. போதும், மக்களை குடும்பப்படுத்த வேண்டாம். இப்போ படம்லாம் பார்ப்பீங்களா சார்? படம் பார்ப்பேன். மனம் கடைசியா என்ன முந்தியெல்லாம் வந்து அதிகமாக பார்ப்பேன். ம். இப்போ பார்க்குறதில்ல. இப்போல்லாம் வந்து பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம், அந்த மாதிரி கமலஹாசன், ரஜினிகாந்த், இந்த மாதிரி ம். படங்கள் அப்படி முக்கிய டைரக்டர்ஸு, முக்கிய நடிகர்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்ல படம்னு கேள்விப்பட்டு சொன்னாங்கன்னா பார்த்து பார்ப்பேன். அது கூட ரேர் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம். கடைசியா என்ன படம் சார் பார்த்தீங்க? கடைசியில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அமெரிக்காவில் பார்த்தேன். கூலியா சார்? ஆமாம். இப்போ வந்துருக்க படம் கடைசி படம் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வந்து இப்போ ஒரு மாதம் அமெரிக்காவில் என்னுடைய மகள், மருமகன், பேரம்பேத்திலாம் இருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோவில் இருக்காங்க. ம். அதனால் போன மாதம் ஜூலை கடைசியாக போயிட்டு ஆகஸ்ட் கடைசியாக தான் வந்தேன். ம். அப்போ அங்கே ஒரு தியேட்டரில் வந்து ரஜினிகாந்த் அவருடைய படம் பார்த்தேன். ஓகே. அவருக்கு எதுவும் மெசேஜ் அனுப்பிச்சிங்களா சார்? மெசேஜ்லாம் போடல, பட்டு அது பார்த்தேன். அங்கே நாங்கள் ஒரு 10-25 பேர். ஓ. என்னுடைய பேரனுக்கு பர்த்டே. ஓகே. அதை விட்டு என்னுடைய மாப்பிள்ளை வந்து அங்கே ஒரு தியேட்டரில் புக் பண்ணியிருந்தார். ஒரு 25 பேர் அவங்களுடைய நண்பர்கள், ம். தமிழ்நாடு பக்கத்தில் ஆந்திரா எல்லாம் சேர்ந்த அங்கே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்லாம். ம். அவங்களோட நானும் போய் தியேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன். ஓகே சார். அதான் இப்போ கடைசியாக பார்த்த படம். சார், இப்போ 96ல் ரஜினிக்கு இருந்த ஆதரவை விட இப்போ விஜய்க்கு அதிகமாக இருக்கா? அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது கம்பேரிசன் கிடையாதுங்க. கிடையாது. ரஜினி வந்து சினிமாவில் வந்து வசூல், இப்போ சினிமாவில் நீங்கள் எம்ஜிஆர், சிவாஜி மாதிரி ம். இப்போ நடிகத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ரோல்லாம் போச்சு எம்ஜிஆர் பண்ண முடியாது ம். இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது இவர் தலைவருக்கு ஒரு பாப்புலர் ஸ்டைலு, மக்களை எப்படி கவர்றதுங்கிற அந்த லெவலில் அவர் ஒரு ஸ்டைலில் நடித்து மக்களை கவர்ந்தார். ம். இவர் பரிசோதனை காலம் மாதிரி ஒரு சினிமாவை பரிசோதனை காலமாக்கி அதில் தாத்தாவை நடிப்பார், கிழவனாக நடிப்பார், சாமியாக நடிப்பார். அது மாதிரி சிவாஜி பண்ண ரோலை தலைவர் எம்ஜிஆர் பண்ண முடியாது. ம். அதே மாதிரி இப்போ கமலஹாசன் வந்து 4 டிமென்ஷனாக நடிப்பார், 7 டிமென்ஷனாக நடிப்பாருன்னு அவர் பண்ண ரோல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ரஜினிகாந்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் மக்களை அவருடைய ஸ்டைலால் மக்களை கவர்ந்து இழுத்து, அவருக்கு நடிக்க தெரியாதவர் இல்லை, எம்ஜிஆர் நடிக்க தெரியாதவர் இல்லை, இருந்தாலும் 2 பேரும் இல்லை, அரசியல் ரீதியாக நான் கேட்குறேன். தனித்தனி பாணிகள். அது மாதிரி இப்போ அவர் வந்து சினிமாவில் எப்படி உச்சத்தில் ரஜினிகாந்த் இருந்தாரோ, அது மாதிரி அரசியலில் அவர் வந்து இருந்தார்னா எப்படி அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது. அவர் பல்வேறு சூழ்நிலையில் அது கொரோனா வந்துச்சு, உடல்நல பாதிப்பு, அது மாதிரி பல சூழ்நிலைகளில் அவர் அந்த முடிவை எடுக்கலை. எடுக்காத பட்சத்தில் எடுத்த ஒருத்தரையும் அவரையும் எப்படி ஒப்பிட முடியும்? ஓகே. அவர் வந்திருந்தார்னா அவர் எப்படி வந்திருப்பார், என்ன வந்திருப்பாருங்கிறது அதை இமேஜினே பண்ண முடியாது. பெரிய உச்சத்துக்கு கூட வந்திருக்கலாம் அவர். பட் அது நடக்கலை. அது விஜய் வந்து ஒரு சரியான நேரத்தில் வந்திருக்காரு. அது நடக்காத ஒன்றையும் நடந்த ஒன்றையும் கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இவர் முக்கிய நடிகர்களில், உச்ச நடிகர்களில் ஒருத்தராக இருக்கார், அரசியல்லையும் வந்திருக்காரு. அப்போ அவர் வந்து இப்போது
வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். மக்கள் வந்து திமுக, அதிமுக தொடர்ச்சி ஆட்சியில் பல ஆண்டுகளாக இருக்கிறதுனால ம். ஒரு மாற்றாத்தனை கொண்டு வரலான்னு அவர் சில பேர் சொல்லி அவர் எதிர்பார்த்து இல்லை அவர் நம்பிக்கையில் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுங்க. ம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான பல காலகட்டங்களில் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இருக்கு. தேர்தல் முடிஞ்சு தான் அது எவ்வளோ வராரு என்னங்கிறதெல்லாம் தெரியும். ம். நான் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்கிறத சொன்னேன். அதை நெகட்டிவாக நான் திருப்பி திருப்பி சொல்லி ஆமாம். ஸோ அவருக்கு வேண்டிய அவருடைய ஆதரவாளர் ரசிகர்களை வந்து நான் காயப்படுத்தவோ ஆமா, வருத்தப்பட அது வைக்க புரியுது. விரும்பலை. ஆஃப்டர் ஆல் வருஷக்கணக்கில் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3-4 மாதத்தில் ரிசல்ட் தெரிய போகுது. ஆமா. நான் என்ன சொல்லணுமோ அவரை பற்றி சொல்லிட்டேன். அது திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல விரும்பவும் இல்லை. அதனால் அப்படி நான் வந்து ரஜினியையும் இவரையும் ஒப்பிட விரும்பலை. ஓகே சார். சார் இது வந்து பார்த்திபன் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு ஒரு பட போஸ்டரு. அரசியல் அது அது இப்போ நான் தான் சிஎம், நான் தான் பிஎம். ஏன் சிஎம் போட நான் தான் பிஎம் கூட போடலாம். அது அது அரசியல் களத்துல இப்படி யார் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படியா? வேறு மாதிரி இப்போ விஜய் வந்து நான் தான் சிஎம் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ம். எடப்பாடி நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காரு. சீமான் நான் தான் சிஎம் தான் சொல்லி வந்துட்டுருக்காரு. அன்புமணி நான் தான் சிஎம் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ம். இன்னும் இந்த மாதிரி ஒரு 5-6 சிஎம் நான் தான் சிஎம் தான் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ம். ஏற்கனவே ஒரு சிஎம் இருக்கார், சீட்டில் ஆமா. இருக்கார். ம். அதனால் இப்படி ஒரு 5-6 பேர் தலைவர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் யாராலும் சொல்லலாம். அது இவர் படம் போஸ்டர் தானே போட்டிருக்காரு. ஆமா. நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அவரே கூட சொல்லலாம், நான் தான் சிஎம்னு சொல்லலாம். அந்த ஜனநாயக நாட்டில் அது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. ஓகே சார். அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாமலை ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் வந்து கொஞ்சம் வேகமாக துடிப்பாக ம். கொஞ்சம் ரொம்ப வேகமாக போயிட்டார். அதுதான் கொஞ்சம் அதுதான் பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிருக்கலாம். ஆமாம், பிஜேபியை வந்து கொஞ்சம் கீழே லெவலுக்கு இறங்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு வந்திருக்காரு, போகிறாரு. ம். ஒரு தைரியமாக துணிச்சலாக பேசுகிறாரு, வராருன்னு அந்த பேரோட கொஞ்சம் கீழே ஊடுருவி பிஜேபியை கொண்டு போய் சேர்க்குற பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு பண்ணார். ம். ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சது ம். பிஜேபிக்கு. பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ம். ஏன்னா அதிமுகன்னு ஒரு கட்சியோட கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இப்போ திமுகவோட அவங்க இல்லைன்னு ஆயிடுச்சு. கூட்டணி காங்கிரஸோட வர இல்லை. இப்போ அதிமுகவோட கூட்டணி தனியாக நின்று பிஜேபி வர முடியாது. இந்த சூழ்நிலை கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை பற்றி எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ விமர்சிக்கிற அளவுக்கு போய் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறது அப்படிலாம் போனால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் அந்த கூட்டணியில் எப்படி இருப்பாங்க, கூட்டணி உடையிறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ம். அப்புறம் மாற்றிட்டு தானே இப்போ வந்து ஒன்று சேர முடியுன்ற மாதிரி வந்தது. ஆயிடுச்சு. ம். ஸோ அவரே வேகமாக போய் அவரே வேகமாக விழுந்துட்டார். உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேரன், முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிற அது வந்து அவருக்கு இருக்கிற பேஸ் அது. ம். அதனால் வந்து அவர் மூத்த தலைவர்கள் பலரை காட்டிலும் அவருக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், இப்போ துணை முதலமைச்சராகவும் ஆகிட்டார். கட்சியில் இளைஞரணியில் முக்கிய பொறுப்பில் வந்து இருக்கார். ம். இது மாதிரி வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்சிருக்க வாய்ப்பை அவர் முறையாக பயன்படுத்திக்கிட்டு படிப்படியாக வளர்ந்துட்டுருக்காரு. ம். இன்னமும் அந்த கட்சியில் அந்த கட்சிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் இன்னும் வளர்வதற்கான வாய்ப்பு அவருக்கு எதிர்காலத்திலையும் இருக்கிறதாகவே நான் கருதுகிறேன். ஓகே சார். தினகரன் வந்து ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சி நடத்திட்டுருக்காரு. ம். ஏற்கனவே அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட உதவியாளராக ஆரம்பித்து அப்புறம் அவர் காலத்தில் எம்பியாக இருந்து அப்புறம் தனியாக எம்எல்ஏக்கெலாம் நின்று எல்லாம் வந்திருக்காரு. ம். துணிச்சலாக தைரியமாக ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டுருக்காரு. ம். வாழ்த்துக்கள். கட்சி நடத்தலாம். கட்சி நடத்துகிற எல்லாரும் வந்து எதிர்காலத்தில் பெருசாக வந்துடும்னு சொல்ல முடியாது. ம். அப்படி எடப்பாடி இல்ல, மேலே அதிமுகவை மீட்பதே என் லட்சியம் அப்படின்னு. சரி, அது ரைட்டு. அப்படி தான் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாரு, இவரும் சொல்கிறாரு. சசிகலா அவர்கள் மீட்டே ஆவேன்னு சொல்கிறாரு. இல்லை, ஒருங்கிணைச்சிருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. எங்கே ஒருங்கிணைக்கிறது? இவர் தான் எடப்பாடியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், முதலமைச்சர் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ம். அப்புறம் அவர் மட்டும் இவர் எப்படி ஏற்றுக்குவார்? அதனால் இவங்களுக்குள்ளே எல்லாம் இனிமேல் ஒற்றுமை வந்து ஒன்றா போகிறத பிரச்சனையெல்லாம் நிகழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ம். ஸோ அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு. இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் போகலாம். இந்த கூட்டணியில் இப்போ அங்கேருந்து வெளியே வந்துட்டார். ஆமாம்.
ஏன்னா அங்கே எடப்பாடியை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடியை தான் அவங்க முதலமைச்சர் அறிவித்த பிறகு நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு வந்துட்டார். அப்போ என்ன பண்ணலாம், தனியாக போனால் விஜயோட வேணால் கூட்டணி போடலாம், அது சில பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. சில இடங்களில் வாங்கி நிற்கலாம், போகலாம், அவ்வளோதான். பெருசாக சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துகிற அவருடைய ஒரு ஒரு தைரியத்தை பாராட்டுறேன். ரெண்டாவது வந்து கொஞ்சம் பத்திரிக்கை அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அவருடைய அவருக்கும் 60 வயசு ஆகுது, ஆமா. ஒன்றும் இளைஞர்னு சொல்ல முடியாது. ம். இந்த வயசில் அவர் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களெல்லாம் இருந்த அந்த அனுபவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஸ்ஸை பார்க்குற போது அதுபோது பேசுகிற போது பார்க்குறோம் இல்லையா. ம். அதனால் இன்னும் அவர் எடுத்தறிஞ்சு பேசாமல் ஓரளவுக்கு ஒரு பக்குவமாக பண்பாக பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஓ. ஆனால் சாதிக்கிறது அரசியலில் பெரிய பெரிய சாதிக்க- சாதனைகள்லாம் நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. ஓகே. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. கட்சி நடத்தலாம், கட்சி நடத்துறதுக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான பேச்சுவார்த்தை தன்மை இருக்குது. ம். கட்சி நடத்திட்டு இருக்கலாம். ஓகே. வாழ்க. விஜயகாந்த். விஜயகாந்த் வந்து உள்ளபடியே ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். சினிமாவில் மட்டுமில்லை, பலருக்கு சினிமாவில் இப்போவும் பல பேர் அவரை பலருக்கு எம்ஜிஆருக்கு பின்னாடி எல்லாரும் புகழக்கூடிய ஒரு திரை நட்சத்திரமாக திகழ்ந்தார். ம். பல பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உதவி செய்த ஒரு நடிகராக ஆளுமையாக இருந்தார். பல பேர் சினிமாவில் வாரத்துக்கெல்லாம் துணையாக உதவியாக இருந்திருக்காரு. ம். இன்றைக்கி இருக்கிற ஏன் சரத்குமாராக இருக்கட்டும், இல்லை ஏன் விஜய் கூட இருக்கட்டும், ம். இவங்கெல்லாம் தொடக்க காலங்களில் அவர் படங்களில் அவர் டாப் நடிகராக இருக்கும்போது உதவி பண்ணி அவங்களெல்லாம் வளர்த்து விட்டுருக்காரு. வளர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி இருந்தார். அரசியல்லையும் வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது வேறு, அப்போ கட்சி ஆரம்பிக்கிறது வேறு. அப்போ கலைஞர், ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் செல்வாக்கோடு இருக்கிற காலத்தில் ம். இவங்க 2 பேருக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம், துணிச்சல் வேணும். ம். அப்படி ஒரு துணிச்சல் உள்ள ஒரு தலைவர். அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருடைய உடல்நலம் உங்களுக்கு தனிப்பட்ட பழக்கம் உண்டா? ஏன்னா நல்ல பழக்கம், நல்ல ரொம்ப பிரியமாக அண்ணன் ரொம்ப பிரியமாக இருப்பார். எனக்கும் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும் உண்டு. ம். ஏன்னா ஒரு நல்ல மனுஷங்கிற முறையில் எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. ம். நல்ல மனுஷன் தான் உள்ளபடியே. ம். ஒரு பண்பான நல்ல மனுஷன், நல்ல தலைவரும் கூட. உடல்நிலை சரியில்லாமல் அவர் இயற்கை அடைஞ்சது தான் துர்பாகியவசமான விஷயம். ம். ரெண்டாவது அவர் வந்து ஒரு கூட்டணி போட்டு அதிமுகவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த அதிமுக கூட்டணியோடு வந்தார். அந்த கூட்டணியிலேயே அவர் சில காலம் வந்து இன்னொரு 3-4 வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த கட்சியும் வளர்த்துக்கிட்டு அவரும் வளர்த்துக்கிட்டு ம். அப்புறம் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து இருந்தாருன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வந்திருப்பார் அந்த காலத்தில். ம். பட் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர். தலைவர். கொஞ்சம் சட்டசபையில் அவரை ப்ரோவோக் பண்ணி ஆமா. அவரை எரிச்சல் அடைய வச்சு அவர் அதனால் காயப்படுத்தினதுனால அவர் சத்தங்கத்தம் போட்டு பிரச்சனையாச்சு. அது கூட்டணிலேருந்து வெளியே வந்தார். அப்புறம் அந்த அம்மா வழக்கம் போல் அந்த கட்சியை உடச்சி கிடச்சி நிறைய பேரை கொண்டு போய் அவரை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. தொடர்ச்சியாக அவருக்கு உடல்நலம் செல்லாமல் போனது இயற்கை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால. இல்லைன்னா அவர் இன்னைக்கு காலகட்டத்தில் உயிரோடு இருந்தார்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ம். இருந்திருப்பார் கண்டிப்பாக. நல்ல மனிதர். ஓகே சார். இது அண்ணன் குமரி அனந்தன் அவர்கள் பிறந்த காமராஜருடைய வலதுகரமாக திகழ்ந்த ஒரு தலைவர். ம். தமிழ்நாட்டில் காங்கிரஸை கஷ்டப்பட்டு வளர்த்த தலைவர்களில் ஒருத்தர். ம். தமிழுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் அண்ணன் குமரி அனந்தன் அவர்கள். அவருடைய அருமை மகள், அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன். நான் அவர் அங்கே இருக்கிற போதே நான் தெரியும், இன்னும் பிஜேபியில் இருக்கும்போது கூட அவரும் பிஜேபியில் இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி அவருடைய வளர்ச்சி பல்வேறு வகையில் அந்த கட்சியினுடைய தலைவராகி ஒரு மேதகு ஆளுநர் பதவிக்கு வந்து ம். ஒரு அவர் வயசுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையிலையும், பெண்ணுன்னா குறைவுன்னு இல்லை, ம். இருந்தாலும் இது ஆண்கள் கண்டிப்பா. களத்தில் ம். பெண்களை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. அதில் வந்து ஒரு ஆளுநராக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அளவுக்கு ம். தன்னை வளர்த்து கொண்டு மூத்த தலைவருடைய நம்பிக்கையை பெற்று ஒரு ஆளுநர் அளவுக்கு போயிட்டு வந்திருக்கார் இல்லையா. ம். ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தமிழச்சி, பாராட்டுக்குரிய ஒரு தமிழ் பெண், ஆ. வாழ்த்துக்குரியவர் தான் ஒரு வகையில். தமிழ்நாட்டுல இருந்து இப்போ ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட்டும் ஆயிருக்காரு. எப்படி சார்? அது வந்து எனக்கு நல்ல அன்பிற்குரிய இனிய சகோதரர், நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல நண்பரும் கூட, நல்ல சகோதரரும் கூட. ஒரு 6-7 வருஷம் 2 பேரும் ஒன்றா பயணிச்சிருக்கோம், பயணிச்சிருக்கேன். ஒரே கட்சியில் இருந்து. அப்போ நான்
அமைச்சராக இருக்கும்போது அவர் பிஜேபியில் அவர் வாஜ்பாய் காலத்தில் அவர் கூட சகா எம்பியாக இருந்திருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து வெற்றி பெற்று எம்பியாக இருந்திருக்காரு. ஒன்றா தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய லெவல்லையும் சரி பல இடங்களில் ஒன்றா பழகி ஒன்றா பயணிச்சிருக்கோம். பழகுவதற்கு இனிமையானவர், நல்ல இனிய சகோதரர். அவர் ஒரு ஆளுநராக இருந்தார். அதுவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இப்போது தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனலாக பார்த்தா அரசியல் சட்டப்படி 2வது ஹையஸ்ட் போஸ்ட்டு அதுதான். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அப்புறம் தான் பிரதமர் ரேங்கிங் வரும் அரசியல் சட்டப்படி. அந்த மாதிரி அரசியல் சட்டப்படி இந்தியாவில் ஆளுமை மிகப்பெரிய 2வது பெரிய பதவியில் ஒரு தமிழருங்கிற முறையில் நம்முடைய சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அந்த பதவி என்ன கட்சியாகனாலும் கட்சிகள் வேறு இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழர் இந்த பெரிய பதவியில் அவர் ரொம்ப ஆண்டுகளுக்கு பின்னாடி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பின்னாடி அந்த வாய்ப்பு ஒரு தமிழருக்கு இருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அது சில பேர் கூட கொங்கு நாடு கிடைத்த பெருமைன்னு போடுறாங்க. கொங்கு நாட்டுக்கு மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டுக்கே கிடைத்த, தமிழர்களுக்கே கிடைத்த ஒரு பெருமையாக, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு கௌரவமாக நான் கருதுகிறேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அவருக்கு. ஓகே சார். இந்த அரசியல் இந்த விஷயங்களை தாண்டி ரிலாக்ஸேஷனாக இருக்கிற நேரத்தில் என்ன சார் பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்களா, இல்லை புத்தகங்கள் ஏதாவது படிப்பீங்க? பாட்டு கேட்குறது எனக்கு பிடிக்கும். சினிமா பாட்டுகள் பொதுவாக அது டப்பாங்குத்து அந்த மாதிரி பாட்டுகளோட கர்நாடிக் மியூசிக் எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. அதனால் கர்நாடிக் மியூசிக்கோடு இணைஞ்சு வரக்கூடிய பாட்டுகள் மெலோடி சாங்ஸு. உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்னா யார் சார்? ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இடைப்பட்ட காலங்களில் டிஎம்எஸ் இதுலேருந்து ஆரம்பித்து சீர்காழியிலேருந்து ஆரம்பித்து சொல்லலாம். அதுக்கு முந்தி சிதம்பரம் ஜெயராமன், கண்டசாமி காலத்தில் சிதம்பரம் ஜெயராமன்லேருந்து ஆரம்பித்து அதெல்லாம் சிறந்த பாடகர் தானே. இப்போ வர பாட்டெலாம் இப்போ இருக்கிற அதுக்கு பிறகு எஸ்பி பாலசுப்ரமணியன் ரொம்ப வருத்தப்படுறது அந்த கொரோனாவை சபிக்கிறதுக்கு காரணமே எஸ்பி தான். அது மாதிரி ஒரு பெரிய மேதையை மக்கள்கிட்ட பிரித்து காலன் கொண்டு போயிட்டானே அப்படிங்கிறது இப்போ நினச்சாலும் கண்ணீர் வரும். அந்த மாதிரி அவர் ஒப்பற்ற மக்களை மகிழ்வித்த ஒரு கலைஞர் இல்லையா அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ அது மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்றைக்கி நிறைய பாடல்கள் நிறையா புதுசு. அவர் பாட்டில் என்ன பாட்டு சார் பிடிக்கும்? அதுக்கு புரிஞ்சது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அந்த ஃபஸ்ட்டு எம்ஜிஆருக்கு பாடின பாட்டிலேருந்து ஆரம்பித்து 1000 நிலையை ஆரம்பித்து அவர் பாட்டு எந்த பாட்டு பிடிக்காது? எல்லா பாட்டுமே லூப்பில் அடிக்கடி கேட்குறது அப்படின்னு ஏதாவது இருக்காது? அடிக்கடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் தான். பி சுஷீலா, டிஎம்எஸ், ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம், அந்த மாதிரி இப்போ இருக்கிற பாடல்களில் மனோ இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய புது பாடல்களே நிறையா வந்திருக்காங்க. இந்த மியூசிக் காம்படிஷனில் ஜெயிச்சு சின்ன சிங்கர்ஸ்லாம் வர்றாங்கல்ல, அற்புதமாக பாடக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் வர்றாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பார்க்குறதுலாம் அது டிவியில் பார்ப்பேன். எங்காவது நிகழ்ச்சிகள் போகும்போது பாடினாங்கன்னா உட்காந்து 2 பாட்டு கேட்டு போவேன். அதனால் அது மியூசிக் ஒன்று. 2வது புத்தகங்கள் படிப்பேன். என்ன மாதிரியான ஜேர்னல்ஸ் சார்? எப்படி இப்போ நிறையா அப்போ ஜெயகாந்தன் நாவல்கள்லாம் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஜெயந்தன் சொல்லி ஒரு நாவல்கள் நாவல் தமிழாற்றுப்படை நம்ம வைரமுத்து எழுதின புத்தகத்தை கொண்டு போயிருந்தேன். அதில் திருவள்ளுவர் தொடங்கி ஒரு 15-20 பேரை பற்றி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கிற ஒரே நேரத்தில் படிக்கலாம். பட் அது ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி படிக்கிறது தான் படிக்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி ஒரு மாதம் போயிருக்கும்போது அந்த புத்தகத்தை முழுசாக படித்து முடித்தேன். ஒருத்தரை பற்றி தான் படிப்பேன் ஒரு நாளைக்கு. ஓகே. ஆனால் அதில் நிறையா தகவல்களாக அதுலேயே திருப்பி மொத்தமாக என்டையர் தமிழ் வரலாறு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் வளர்ச்சி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அந்த ஒருத்தரை பற்றி எழுதுகிற போது மிக அருமையாக எழுதியிருக்கார். அது மாதிரி செலக்டிவாக சில புஸ்தகங்கள் நாவல்கள் படிப்பேன். வாழ்க்கை வரலாறுகிட்டேருந்து ஆரம்பித்து பல பேருடைய ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிஸில் வாழ்க்கை வரலாறுகள், ஸ்பீச்சஸ், உலக தலைவர்கள் பேசிய பேச்சுகள்னு நிறையா புத்தக தொகுப்புகள்லாம் வந்திருக்கு. அது மாதிரி ஸ்பீச்சஸ் ஆஃப் கிரேட் லீடர்ஸ் ஆஃப் வேர்ல்டு, உலக அளவிலான தலைவர்கள், இந்திய தலைவர்கள் பேச்சுகள், அந்த மாதிரி இப்போ இன்னமும் கூட சில நேரங்களில் அண்ணாவோட பேச்செலாம் கூட போட்டு கேட்பேன்.
அது மாதிரி இப்போ கலைஞர் இலக்கிய பேச்சுகள், பேச்சுக்கள். அது மாதிரி வந்து அது மாதிரி கண்ணதாசன் ம். அவருடைய பட்டிமன்றம், இலக்கிய பேச்சுகள், ஈவன் வாலி பேச்சுகள், இது மாதிரி பேச்சுக்களை கேட்பேன். பேச்சாளர் உங்களுக்கு யாரை சார் ரொம்ப பிடிக்கும்? பேச்சு சுகிசிவத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் இருக்காங்களே, நிறையா சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், அந்த மாதிரி ம். இப்போ இருக்கிற அவங்கெல்லாம் நிறையா பேச்சு. ஈவன் வைரமுத்து ம். அவர் நல்லா தான் பேசுவார். இது மாதிரி பல பேர். இதுக்கு முந்தினா தலைமுறைனா கலைஞர்லேருந்து இப்போ கலைஞருக்கு பின்னாடி இருக்கிற இப்போ தலைமுறைகளில் இருக்கிற நிறைய பேச்சாளர் நிறைய நல்லா பேசக்கூடிய. சரி, பேச்சுங்கிறது ஒன்று வந்து தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழை பற்றின ஆராய்ச்சியோடு பேசக்கூடியவங்க. இன்னொன்று மேடைக்காக நகைச்சுவையாக நகைச்சுவை பட்டிமன்றம் அந்த பேசுவாங்க. மாதிரி. அது அது டைம் பாஸ் ஆகும். சில பேர் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸு என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் தொகுத்து எழுதி கொண்டு வச்சுக்கிட்டு பேசி குறிப்புகள்லாம் எடுத்துட்டு. எழுதிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மேடையை கலகலப்பாக்கி பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அதில் வந்து பெரிய ஆழம் தேட முடியாது. அதில் ம். நேரம் பாஸ் பண்ணலாம். ஆனால் சில ஆளுமையோடு சில பேசக்கூடிய சில பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா? ம். ஆமா. ஸோ அது மாதிரி இருக்கிற சில பேச்சாளர்கள், தமிழறிஞர்கள் அப்படின்னு பல்வேறு வகையான பேச்சுகள், புத்தகம் படிக்கிறது, இது ஒரு நேரம் போகிறது மட்டுமல்ல, ஒரு நமக்கு நல்லது. நல்லது அது. அதில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுவேன். ஸோ சினிமா எப்போவாது தியேட்டருக்கு போகாதனால ஏதாவது நல்ல படம்னு சொன்னாங்கன்னா டிவியில் வந்தால் நைட்டில் ஏதாவது ஒரு சில படங்கள் பார்ப்பேன். ம். ஸோ இது இப்படி தான் சார், நீங்களுமே திரைத்துறை சார்ந்து இருந்திருந்தீங்க. இப்போயுமே உங்கள் குடும்பத்துக்கு வந்து திரைத்துறை சார்ந்து வந்திருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது சன்னெல்லாம் சாய் விஷ்ணு அவன் நியூயார்க் ஃபில்ம் அகாடமிலாம் படித்தாப்புல. ஆ. வந்து ரஜினிகாந்த் படத்தில், ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரு, இன்னொரு படத்தில் அசோசியேட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணுறாப்புல. ரஞ்சித் படத்தில் பண்ணாப்புல. ஓகே, ஓகே. காலாவா கபடி? ரஜினிகாந்த் ரெண்டுலேயும் பண்ணாப்புல. ரெண்டுலேயுமே. 2 படத்தில் பண்ணாப்புல. ம். ஸோ அப்போ அவருடைய துணைவியார் வந்து அது சில படங்கள்லாம் நடித்தாங்க அவங்க. நடிச்சாங்க. ம். ஸோ அது மாதிரி அது பெரிய கலை குடும்பம்னு சொல்ல முடியாது. சினிமாவில் நானும் நடிச்சிருக்கேன், படம் எடுத்திருக்கேன், ஆமா. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். சரி, புரட்சித் எம்ஜிஆர் இருந்ததுனால அந்த சினிமாலையும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அவ்வளோதான். ஓகே சார். பயோபிக்குகள் பற்றி சொன்னீங்க. நீங்கள் உங்களோட இது எழுதலாம் சார், வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி. அது இப்போ நிறையா பத்திரிகை, லீடிங் பத்திரிகைகள்லாம் கூட, சில பத்திரிகைகள், முக்கிய பத்திரிகைகள்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு அரசியல் அனுபவம். நல்ல ஒரு சில பத்திரிகைகளில் வந்து எழுத சொன்னாங்க. ம். சரி, லைஃப் ஹிஸ்ட்ரிங்கிறது எழுதலாம். ஒரு 50 வருஷ அனுபவம் இருக்குது எனக்கு. சரி, நான் சொன்னேன் கல்லூரி காலத்துலேருந்து எழுத ஆரம்பித்து மெயினாக 77 எம்எல்ஏ வந்த காலத்துலேருந்து எழுதினாலே, அல்லது 72. ஏன்னா எம்ஜிஆரும் நிக்க போற தொகுதியா இருந்தது இல்ல, அறந்தாங்கியா அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை தான் அன்றைக்கி தலைப்புச் செய்தி. அதில் அவர் அருப்புக்கோட்டை என்னாரு, நான் அறந்தாங்கி. அதனால உங்களுக்கு அறந்தாங்கி கிடைச்சது. உங்க ஏரியாவுக்கு தான் பிரச்சாரத்துக்கு வரல, ஆனா நீங்க தான் ஜெயிச்சீங்க. சரி, அந்த மாதிரி ஒரு 50 வருஷம் ஹிஸ்ட்ரி எழுதலாம். அதில் சந்திச்ச தலைவர்கள், ஆல் இண்டியா லெவலில், தமிழ்நாடு லெவலில், ஒவ்வொருத்தரை பற்றி 4 பக்கம் 3 பக்கம்னு எழுதினாலே ஆயிரக்கணக்கான பக்கம் எழுத முடியும். ஆமா. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எழுத நினைக்கிறேன். பட் நான் கூட இன்னும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டோன்னே, ஏங்க இப்போ தான் ஆகியிருக்க வயசு போதும் எழுதுங்கன்னு ஆமா. சில பேர் வற்புறுத்திட்டு தான் இருக்காங்க. ம். இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு எழுத ஆரம்பிப்பேன். ஓகே சார். ஒரு 3-4 மாதம் தானே இருக்குது. ம். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 26 தொடக்கம், மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிடும் இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு முக்கிய பத்திரிகைகள் மூலமாக தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிப்பேன். ஓகே. ஆரம்பி அவரோட நூற்றாண்டுமே இப்போ சமீபத்தில் வந்தது. அவரை பற்றியுமே டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது. உங்களுக்கு அவரோடான அந்த பழக்கம் அப்படின்றது? அவரோட எனக்கு நிறையா, நான் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவருக்கு 77 எம்எல்ஏ வந்தேன். அவருக்கு 72லேருந்து 72 73லேருந்தே தெரியும் அவருக்கு. நான் என்ன 72ல் இங்கே லா காலேஜில் படிக்கிற காலத்திலே என் ஊரில் வந்து 200 பேரை சேர்த்து அதிமுக கிளை ஆரம்பித்து, அதிமுக கிளை செயலாளராகவும் இருந்து, இங்கே மாணவர் அமைப்புகளோட இப்போ வெள்ளச்சாமி, அழகு நாகரசு, எம் சுப்பிரமணியம், இந்த மாதிரிலாம் இருந்த மாணவர் தலைவர்களோடவும், சீனிவாசன், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அந்த காலம். சீனிவாசன் அந்த தஞ்சாவூரில். அதனால் அப்போது ஆரம்பி வந்து 74ல் புதுக்கோட்டை தனி மாவட்டமாச்சு. அதுக்கு முந்தி இப்போ அறந்தாங்கியெல்லாம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருந்தது. தஞ்சை மாவட்டம். நான் பிறப்பால் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவன். இப்போ 74ல் தான் புது மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தை கலைஞர் உருவாக்கினார். அப்போ அறந்தாங்கியெல்லாம் வந்து புதுக்கோட்டையில் வந்துருச்சு. அப்போ வந்து ஆரம்பி அவர்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்கிற முறையில் அந்த மாவட்டத்தில் அவருடைய கவனம் அதிகமாக இருந்தது. தஞ்சாவூரில் எஸ்டிஎஸ் பார்த்துக்கிட்டார்.
ஸோ அப்போ அவர் புதுக்கோட்டைக்கு வர போக நாங்கள் வக்கீலாக இருக்கும்போது போய் பார்ப்போம். நான் அன்பரசன் மாவட்ட இருந்தார். பின்னாடி இருந்தாங்க அவர் எம்எல்ஏ ஆக்கினேன். ஆமாம். ஸோ அவர் ஹார்ட் அட்டாக்ல பின்னாடி இறந்து போயிட்டார். அப்புறம் வந்து விசா இளஞ்செழியன் அப்போ ஒரு எம்பியாக இருந்தார். அவர் தான் 77 எம்பி தமிழ்நாட்டிலே கூடுதல் ஓட்டில் ஜெயிச்சார். இவங்க 2 பேர் தான் நான் எம்எல்ஏ வர்றதுக்கு காரணமாக இருந்து எனக்கு உதவி பண்ணவங்க தொடக்கத்தில். ஸோ அவங்க மூலமாக ஆர்மி எனக்கு உதவி பண்ணார் தொடக்க நேரத்தில். பின்னாடி எஸ்டிஎஸ்ன்னு சப்போர்ட் பண்ணார். இப்படிலாம் அந்த அவங்களாம் மூத்த தலைவர்களாக இருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்களோட ஏற்பட்ட தொடர்புகளோட ஆரம்பித்து அப்புறம் நான் எம்எல்ஏ ஆகி துணை செயலாளர் ஆகி நானும் அமைச்சர், அவரும் மாவட்டத்தில் அமைச்சர். நாங்கள் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த காலங்களும் இருந்தது. பின்னாடி நான் அவர் ஏன்னா ஜானகியம்மாவுக்கு பக்கபலமாக இருந்தார், நான் ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருந்தேன். அதனால எங்கள் 2 பேருக்கு இடையில் வந்து மனஸ்தாபங்கள் சண்டைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அவரும் ஜெயலலிதா அவரையும் ஆர்மியை நீக்கிட்டாங்க, என்னையும் நீக்கிட்டாங்க. நாங்கள் அவர் எம்ஜிஆர் கழகம் அவர் கட்சி வச்சுருந்தாரு, நான் எம்ஜிஆர் தனி கட்சி வச்சுருந்தேன். அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்படி இருந்து இணைஞ்சும் சரி கருத்து வேறுபாடும் சரி ஏற்கனவே 40 வருஷம் அவரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த ஆளுமையுள்ள தலைவர். ஒரு இப்போ கிங் மேக்கர்னு அவரை பற்றி ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. உள்ளபடி கிங் மேக்கர் தான். பலரை வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், ஏ சண்முகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேரை நானாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் ரகுபதி, இந்த மாதிரி பல பேரை மாநில லெவலில் பல தலைவர்களை, பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பலரை வந்து உருவாக்கியவர். ஒரு நாணயமான நேர்மையான ஒரு அரசியல் தலைவர். தலைவருடைய எம்ஜிஆருடைய நிழல் மாதிரி, அவருடைய மனச்சாட்சி மாதிரி திகழ்ந்தவர். அவருடைய நம்பிக்கையை பெற்றிருந்தவர். நல்ல மனிதர். ஸோ ஒரு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். 90 95 தாண்டி இந்த இயற்கை எழுதினார். நான் கூட இப்போ சொன்னேன் அன்றைக்கி அவர் 100ஆண்டு விழாவுக்கு போய் மாலை வச்சுட்டு வந்தேன் வீட்டில். ஓகே சார். அதை வந்து வல்லத்தரா கோட்டையில் அந்த 100ஆண்டு நிறைவு விழாவை வல்லத்தரா கோட்டையில் அவர் கிராமத்திலே வச்சு நிறைவு விழாவை அங்கே இருக்க மக்கள்லாம் திரட்டி புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவோம்னு சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன். ஓகே. அது மாதிரி அவருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை புதுக்கோட்டையில் ஒரு சிறந்த விழாவாக நடத்தணுங்கிற ஒரு எண்ணமும் ஒரு ஆர்வமும் இருக்குது. நடத்தணும். அவர் அந்த மாதிரி அவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், ஜானகி அணியில் அவர் இருந்தார். நீங்கள் அப்போ அவங்க ஜெயலலிதா அவங்க அணியில் இருக்கிறதுக்கு எதுவும் காரணம் இருக்காது சார்? இருந்ததா சார்? நீங்கள் படிச்ச எம்ஜிஆர் வந்ததுலேருந்து அந்த அவங்க கொள்கை செயலாளராக போட்டாங்க. நான் இளைஞர் செயலாளராக இருந்தேன். அப்போ 2 பேரும் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அப்போ ஒரு தடவை கலைஞர் வந்து அறந்தாங்கியில் மீட்டிங் போட்டு வந்தார். பெரிய கூட்டம் இருந்தது. அப்போ நான் தலைவரை கேட்டேன், நீங்கள் ஒரு தேதி கொடுங்க, அறந்தாங்கியில் கூட்டம் போடுறேன்னு. அவர் தான் இல்லை, நீ ஜெயலலிதா வச்சு ஒரு கூட்டம் போடுன்னு சொன்னார். ஸோ ஒரு பிரமாண்டமான முதல் கூட்டம். முத்துசாமி ஒரு நிகழ்ச்சிக்கு ஈரோடு கழிச்சு போயிருந்தாப்புல. பப்ளிக் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அறந்தாங்கிலே ஏற்பாடு பண்ணி அந்த இந்த மாதிரி தனி கூப்பே ட்ரெயினில் வந்து ஒரு தனி சலூன் புக் பண்ணி சோலையெல்லாம் வந்து கூட இருந்தார். அதான் ஸ்பீச்செலாம் கொடுப்பார் ரைட்டர். ஸோ அவரெல்லாம் வந்து அங்கே போய் திருச்சியிலேருந்து அறந்தாங்கி வரைக்கும் குதிரை யானைன்னு வச்சு ஊர்வலம்லாம் வச்சு பைக்கெல்லாம் விட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்களை வச்சு அவரை பிரம்மாண்டமாக கூட்டிகிட்டு போய் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி அங்கே நைட்டு கூட்டம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அவர் தலைவர்கிட்ட வந்து அடுத்த நாள் ரொம்ப பாராட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தலைவரும் என்னை பாராட்டினார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை அறந்தாங்கியில் தான் ஃபஸ்ட் டைம் வச்சு ரெட்டையில ஒரு இலையில் வந்து போச்சு எம்ஜிஆர் படமும் ஒரு இடத்துல ஜெயலலிதா படமும் 2ம் போட்டு ஒரு சில்வர் இதில் வச்சு ஒரு மெமெண்டோ ஒரு பரிசு கொடுத்தேன். அது தினத்தந்தி மற்ற எல்லா பேப்பர்லேயும் அடுத்த நாள் அந்த ஃபோட்டோ வந்து பளிச்சுன்னு அந்த கொடுத்த அந்த ஷீல்டும் அதில் ரெட்டரில் ஒரு பக்கம் எம்ஜிஆரும் ஒரு பக்கம் தலைவரும் ஒரு ஜெயலலிதா இருக்கிற படமும் வந்துச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் மூத்த தலைவர் எல்லோரும் எம்எல்ஏ வருத்தப்பட்டாங்க. எல்லாம் நாங்கள் இருக்க எல்லா தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் மூத்தவர்கள் பூரா என்னங்க மாதிரி குழப்பம் உண்டாக்குறீங்க, ரெட்டல் என்ன ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஜெயலலிதா தானா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு வருத்தமெல்லாம் பட்டாங்க பல பேர். ஸோ அப்படி இருந்து ஒரு தொடர்ச்சியாக அவரோட அப்படி அப்புறம் புரட்சி எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற போது அவரை பல பேர் ஒரு வானான்னு நினைக்கிற போது நான் அவர் இருக்கணும் பிரச்சாரத்துக்கு வரணும்னு இளைஞர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அறிவித்தேன். அது காரணம் வந்து இப்போ எலெக்ஷன்னா அது திருவிழா மாதிரி 10-15 நாள் நடக்கிற போது தினம் இந்த கிராமங்களில் காப்பு கட்டி ஒரு நாள் ஒயிலாட்டம் மயிலாட்டம் நாடகம்னு வச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி தேர்தலும் 15 நாள் திருவிழா நடந்துகிட்டே இருக்கணும். அந்த 15 நாள் கூட்டத்தில் கலைஞர் போகும்போது கூட்டம் நிறையா வருதுன்னு வச்சுங்க. அப்போ தலைவர் எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற போது இங்கே வந்து நாவலரோ அப்போ இருந்த பண்ருட்டியாரோ இல்லை மற்ற எஜுகேஷனை கூட கட்சி ஆரம்பித்து வெளியே போயிட்டார். அப்போ எங்களை மாதிரி பண்ருட்டியாரோ நானும் மற்ற இருக்க அங்கே போனோம்னா அது நான் கலைஞர் கூட்டத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக.
ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வருங்கிற மாதிரி வந்துடும். அதனால் வந்து ஜெயலலிதா போனால் தான் ஏன்னா அதுக்கு முந்தி இந்த மாதிரி டூர்கள்லாம் போய் தலைவர் நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் பங்கேற்க வச்சு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கிய தலைவராக ஜெயலலிதா இருக்காங்க. ஸோ அதனால் இந்த அம்மா வந்து போனால் தான் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறதுனால நான் வந்து இளைஞரணி கூட்டம் போட்டு அப்போ பாவுஷா போச்சராக இருந்தார். ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு அனுப்பணும்னு சொன்னேன். அப்போ ஜானகிமா அமெரிக்காவிலேருந்து ஏன் நீங்கள் அது மாதிரி இப்போ தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சாரி இந்திரா காந்தி அம்மா இறந்த டைமு. ஸோ இதெல்லாம் வச்சு வந்துடும். இப்போ ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமான்னு இந்த அம்மா ஜானகிமாலாம் என்கிட்ட வருத்தப்பட்டாங்க ஃபோனில். இது அது ஒரு தனி கதை. இதை சொன்னால் அது மணிக்கணக்கில் போயிட்டுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி அவர் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக பலரும் அவரை அரசியலேருந்து அப்புறப்படுத்த நினைக்கிற போது ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கபலமாக தலைவர் அமெரிக்காவில் இருக்கணும் சரி, வந்த பிறகும் சரி தலைவர்கிட்ட ஒரு தடவை கூப்பிட்டு அவரை நீக்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தலைவர் என்னை கூப்பிட்டு கேட்டார். கேட்கும்போது இல்லை அவங்க இந்த மாதிரி இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் தலைவர்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அபிப்பிராயம் சொன்னால் கேட்பார், தைரியமாகவும் போய் சொல்லுவேன். அது மாதிரி தலைவர் அன்பாக வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன். அது மாதிரி பல காலகட்டங்களில் ஒன்றாவே அப்படி பயணிச்சு அதுக்கு பிறகு அதனால் ஒரு இப்போ ஜானகம்மா வந்து அவங்களும் தாய் மாதிரி தான். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து அரசியலில் வந்து அனுபவம் இல்லாதவங்க திடீர்னு அவரை கொண்டு வந்தாங்க. எனக்கும் ஆர்மியினருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. அதனால் இவங்க வந்து சரி மறைமுகமாக ஜானகம்மா கொண்டாந்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அது எதுக்க வேண்டிய சூழலை வந்தது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அது மாதிரி அவங்க ஜெயிக்கவும் இல்லையே, அதுக்கு முன்னாடி அந்த அணியும் வெற்றி பெறலை. இப்போ நான் எடுத்த முடிவு ஜெயலலிதாவை ஆதரித்தது முதலமைச்சராக வருவாங்கன்னு நினச்சது சரியான முடிவு தான். சரியான திசையில் தான் பயணிச்சிருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி நான் முழுமையாக அவங்களோட இருந்து பயணிக்க முடியலை. அதுக்கு காரணம் சசிகலா அந்த மாதிரி கூட இருந்தவங்க பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த காலகட்டங்களில் கருத்து வேறுபாடு வர்றதை வச்சுட்டாங்க வந்துச்சு. ஸோ அது வேறு அது ஒரு டைரக்ஷன் நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் வந்து அதனால் தொடர்ச்சியாக அது அவங்க அரசியல் வந்த காலத்தில் இருந்தே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்ததுனால அப்படி அவங்களை ஆதரிக்க வேண்டிய கட்சியினுடைய எதிர்காலம் கருதியும் நான் வந்து உள்ளபடியே ஜானகிமாவை ஜெயலலிதா வந்தால் தான் கட்சியை லாங் ஸ்டாண்டிங்கில் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். அதுவும் நடந்துச்சு. அது அவ்வளோதான். ஓகே சார். சார் ரொம்ப நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த நேர்காணல் எப்படி சார் இருந்தது? எனக்கும் பல விஷயங்களை நினைவில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட நேர்கள்ட்ட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு பழைய நினைவுகளுங்கிறது ஒரு இனிமையான சுகமான அதில் நல்லது கெட்டது ரெண்டும் இருந்திருக்கலாம். ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வு எல்லாம் இருந்த காலங்கள். இருந்தாலும் உயர்வு இருந்தாலும் சரி தாழ்வு இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த விவாதத்தின் போது வந்தது இல்லையா. அதனால் பசுமையான நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.